கிறிஸ்துவ வாழ்க்கை நாம் எப்படி வாழ்வது? इसके मध्य में मसीह की एक जीवित हम कैसे जिए? ஒரு வாக்கியத்தை வாசித்து ஒரு 3 காரியங்களை உங்கள் மத்தியிலே சொல்ல இருக்கிறேன். एक वचन हम पढ़ेंगे. முகவரையே கொஞ்சம் அதாவது நான் நீளமா சொல்லிட்டேன். 3 कार्य को मैं बताऊंगा. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12வது வாக்கியத்தை யாராவது எழுந்து நின்று சத்தமாக வாசிக்கலாம்? फिलिपियों 2 अध्याय के 12वां वचन को कोई उठकर. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12வது வாக்கியம். फिलिपियों की पत्री 2 अध्याय के 12वां वचन को कोई उठकर उच्च सबसे पढ़िएगा. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே எப்பொழுதும் கீழ்ப்படிகிறபடியே நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படிகிறது போலே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறது மாத்திரமல்ல நான் தூரமாக இருக்கிறது இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் பிரயாசப்படுங்கள் என்று இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார். प्रेरित पौलुस यहाँ फिलिपियों के पत्री 2 अध्याय की 12वां वचन में यह कहता है, सो ये मेरे प्यारों, जिस प्रकार तुम सदा से आज्ञा मानते आया हो वैसे ही अब भी ना केवल मेरे साथ रहते हुए पर जो विशेष करके अब मेरे दूर रहने पर भी डरते और कांपते हुए अपने अपने उद्धार का कार्य पूरा करते जाओ. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की महिमा हो. ஆதலால் பிரியமான சகோதரர்களே, इसलिए ये मेरे प्रिय भाइयों, ஆதலால் என்று அவர் சொல்லும்போது जो सो करके जब वो कहता है, முன்பு அதாவது 1வது வாக்கியத்திலிருந்து 11வது வாக்கியம் வரை इसके पहले जो पहली वचन से 11वां वचन तक அது நிமித்தம் ஆதலால் என்று சொல்லால் அது நிமித்தம் जो सो करके जो बोलता है उसकी निमित्त. எது நிமித்தம்? किसके निमित्त? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் அவரை சுட்டி காண்பித்து அவர் சொல்லுகிற காரியம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. हमारे कर्ता यीशु मसीह के बारे में करके उसको बताते हुए ये कार्य वो लिखता है. மகிமையிலே இருந்து இங்கே வந்தவர், महिमा से यहाँ आया है, தம்மை தாம் தாழ்த்தினவர், जो अपने को दीनता किया है, பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவர், पिता के अधीन रहा, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடையவர், सब नाम से श्रेष्ठ नाम पाया है, அவர் மரித்து மக்களுக்காக உயிர் தெழும்பினவர், वो मर के लोगों के लिए जी उठा है, தேவனால் கனத்தை பெற்றவர், प्रभु से आदर पाया है, அவர் தம்மை தாழ்த்தினதினாலே जो अपने को दीनता किया, इसलिए அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேறுவதற்காக நீங்கள் பிரயாசப்படுங்கள் என்று அது நிமித்தம் அவர் சொல்லுகிறார். आदि डरते हुए कांपते हुए तुम्हारी जो परिश्रम, तुम्हारे उद्धार पूरा होने के लिए तो परिश्रम उठाओ, उसी के निमित्त करके बोलता है. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की महिमा हो. தேவனுடைய ஜனங்கள், परमेश्वर के लोग எந்த காரியத்தையும் நாம் நினைவுகளை கொள்ளும்போது, जो भी कार्य जब हम याद करते हैं, இந்த இக்கட்டான சூழலிலே, ऐसी जो संकट हालात पे நம்முடைய வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்க்கை, எத்தக விதமான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று இந்த திருமறையானது, இந்த வாக்கியமானது நமக்கு போதிக்கிறதாக இருக்கிறது. हमारे जीवित, हमारे जो मसीह के जीवित किस प्रकार का होना चाहिए करके ये वचन हमें बतलाती है. நம்முடைய வாழ்க்கை இயேசுடைய வாழ்க்கையை தொடர்ந்ததாக இருக்க வேண்டும். हमारी जो जीवित यीशु के जो जीवित का ईसा का पीछे होना चाहिए. இயேசுடைய வாழ்க்கையோட தொடர்பு உள்ளதாக காணப்பட வேண்டும். यीशु के जो जीवित का संबंध होना चाहिए. அது நிமித்தம் தான் பவுல் அடிக்கடி அவர் எழுதும்போது इसी के निमित्त पौलुस जब बार-बार लिखता था, அது நிமித்தம் therefore என்று அவர் ஆரம்பிப்பார். सो उसी के निमित्त करके ஒரு காரியத்தை எழுதி கொண்டு therefore my beloved என்று அவர் இங்கே சொல்லுகிறார். और ये कार्य लिखे, सो ये मेरे प्यारों, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படிந்து கொண்டு தான் இருக்கிறீர்கள். இந்த நிருபத்தை நான் எழுதும் மட்டும் நீங்கள் இப்பொழுது இந்நேரம் மட்டும் நீங்கள் கீழ்ப்படிந்து கொண்டு இருக்கிறீர்கள். मैं लिखने को आपके ये समय तक तुम अधीन होते हो. எனக்கு பிரியமாக நீங்கள் இல்லை, मेरे जो प्रिय का आप नहीं है. நான் உங்களுக்கு தூரமாக இருக்கிறேன். हम अब आपसे दूर हूं. நான் உங்களை காணும்போது எனக்கு முன்பதாக நீங்கள் செய்கிற காரியத்தெல்லாம் நீங்கள் இறைவனுக்கு கீழ்ப்படிகிறீர்கள் என்று நான் சொல்லாமல், मैं आपके निकट हो तो आप मेरे सामने जो भी कार्य आप कर रहे हो वो परमेश्वर के पसंद के नहीं बोल रहा हूं. உங்களுடைய கண்ணுக்கு நான் தூரமாக இப்பொழுது இருக்கிறேன். अब हम आपकी दृष्टि से दूर में है. உங்களை நான் காண முடியாது. आपको मैं देख नहीं पाता हूं. நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று
எனக்கு நான் பார்த்து கணிக்க முடியாது. आप क्या करते हैं करके देख के हम ऐसा नहीं कर सकता हूँ. இந்நேரத்திலே நான் உங்களுக்கு என்ன ஆலோசனை சொல்கிறேன் என்றால், कि इस समय पे क्या आलोचना मैं देता हूँ. பிலிப்பு சபையாரே, फिलिप्पी कलीसिया वासियों, நான் இருக்கும் போது நீங்கள் எப்படி கீழ்ப்படிந்தீர்களோ, जैसे मैं आपके सामने था, जैसे आप आधीन हुआ रहा, நான் உங்கள்ட்ட இப்பொழுது தூரமாக இருக்கிறேன். अब हम आपसे दूर है. இப்பொழுது பவுல் இல்லை, अब पौलुस नहीं है, இந்த வேதத்தை எழுதினவர்கள் ஒருவரும் இல்லை. ये शास्त्र जिन्होंने लिखा அவர்கள் उसमें कोई भी नहीं. பரலோகத்திலே இருக்கிறார்கள். वो लोग स्वर्ग में है. இப்பொழுது இதை வாசிக்கும் தேவனுடைய ஜனங்கள், अब इसे पढ़ने वाला प्रभु के लोग, காலத்திலும் இருக்கிறவர்கள், जो उस समय पे रहने वालों, எந்த காலத்திலும் எந்த சமயத்திலும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள், जो भी समय कौन सा भी काल पे रहने वालों, அவர்களுக்கு ஆண்டவர் இதைத்தான் எழுதி வலியுறுத்தி இருக்கிறார். उन लोग के लिए प्रभु यही लिख कर दिया. நீங்கள் பயத்தோடும் நடுக்கத்தோடும் நீங்கள் பெற்ற ரட்சிப்பு யார் வாயிலாக நீங்கள் பெற்றீர்கள்? डरते हुए खाते हुए जो उद्धार तुमने पाया है, किसकी द्वारा पाया? உங்களை மீட்கிறவர் தம்மை தாழ்த்தி அவர் கடந்து வந்து உங்களை மீட்டார், உங்களை ரட்சித்தார். तुम्हें छुटाने वाला अपने को दीनता करके आपके पास आया, आपको उद्धार किया. தேவனுக்கு சமமாக இருக்கிறது கொள்ளையாடின பொருளாக அவர் எண்ணாமல், जो परमेश्वर का बराबर वो जो रहता है, लुटेरे एक चीज के समान नहीं सोचा. மரணம் பரியந்தம் தம்மை தாமே அவர் தாழ்த்தி, मृत्यु तक अपने आप को दीनता करके. எது மட்டும் என்றால் சிலுவையின் மரணம் வரையிருந்தோம் कहाँ तक? सूली की मृत्यु तक. என்று இங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. ऐसा करके इधर लिखा. முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், पहले हम पहचानने वाली बात, நீங்களும் நானும் ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், बार हमें एक अच्छा मसीह की जीवन बिताना तो மீட்பரின் आज जो उद्धारकर्ता की உயர்ந்த அவரை குறித்துள்ள உயர்ந்த காரியம், उसके विषय का ऊंची ऊंची बातें உயர்த்தும் பாவிகளாக அவருடைய காரியமான நாம் உயர்த்தும் பாவிகளாக நாம் இருக்கிறோம். हम पापी तो उसके जो में हम ऊंचा किया गए हैं. மீட்பரை உயர்த்தும் பாவிகளாக நாம் நம்மை கருத வேண்டும். उद्धारकर्ता को ऊंचा कराने वाला पापियों करके हम अपने को समझें. தம்மை தாமே அவர் தாழ்த்தி சிலுவையின் மரணம் பரியந்தம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. अपने को दीनता करके सूली का मृत्यु तक करके उसके बारे में लिखा है. மீட்பரை உயர்த்தும் பாவிகளாக நாம் சிலுவையை நாம் நோக்கி இப்பொழுது பார்க்க வேண்டும். उद्धारकर्ता को ऊंचा कराने वाला पापियों करके अब हम सूली की ओर से ताकना है. சிலுவையை உயர்த்தும் வாழ்க்கை, सूली को ऊंचा कराने का जीवित, கிறிஸ்துவின் சிலுவையை உயர்த்தும் வாழ்க்கை வாழ வேண்டும். मसीह की जो सूली को ऊंचा कराने का जीवित हम जीना है. கலாத்தியர் 6 அதிகாரம் 14வது வாக்கியத்திலே, गलातियों 6:14 पे, சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டாமல் और जो सूली के बारे में घमंड ना करे, நான் ஒன்றை குறித்தும் மேன்மை பாராட்டேன் என்று அவர் சொல்லுகிறார். और किसी के बारे में भी हम घमंड ना करूंगा. இங்கே பாருங்கள், பிரதான பாவியாக இருக்கிறேன் என்று அவர் ரட்சிக்கப்பட்டதுக்கு பின்பதாக அநேக ஆண்டுகளுக்கு பின்பதாக அவர் அந்த சிலுவையினாலே நான் மீட்கப்பட்டேன் என்று அவர் உணர்வுள்ளவராக அவர் காணப்படுகிறார். उद्धार पाने के कई सालों के बाद में वो सूली के द्वारा मैं उद्धार पाया हूं करके, और ये भी कहता है पापियों में से प्रधान पापी मैं हूं. 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 15வது வாக்கியத்திலே அவர் எழுதியுள்ளார். पहली तिमोथी पहला अध्याय के 15वां वचन में लिखा है, மீட்பரை உயர்த்தும் பாவிகளாக நாம் எப்பொழுதும் கருதி இருக்க வேண்டும். जो उद्धारकर्ता को ऊंचा कराने वाला पापी हम करके सदा அந்த சிலுவையினாலே மீட்கப்பட்ட பாவி என்று எப்பொழுதும் அந்த உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். उस सूली से मैं उद्धार पाया हूं करके, ऐसा मैं पापी हूं करके सदा सुन होना चाहिए. இந்த சிலுவையை உயர்த்தி உயர்வாக எண்ணுகிற ஒரு மனிதன், सूली को ऊंचा करके, वही ऊंचा करके जो इंसान सोचता है, இந்த சிலுவையினாலே நான் மீட்கப்பட்டேன் என்ற தன்னை பாவி என்று உணர்ந்தவன், जिस सूली से मैं छुटकारा पाया हूं करके, मैं पापी हूं करके जो समझता है, துன்பம் தாங்கும் பரதேசிகளாக கடைசியிலே சொல்லுகிறேன், जो दुख को उठाने वाला परदेसी, जाने के अंत में मैं कहूंगा, துன்பம் தாங்கும் பரதேசிகளாக தன் சிலுவையை எடுத்து செல்லுகிறவனாக நாம் காணப்படுவோம். दुख को सहने वाला जो परदेसी का हिस्सा से ही
हम सूली की ओर से ஆரோக்கியமாக வளமுடையவர்களாக நாம் இருக்கிறதற்காக அழைக்கப்படவில்லை. जो आरोग्य से हरा भला रहने के लिए हम बुलाया नहीं गया. ஒரு பாவியாக மீட்கப்பட்ட பாவியானவன் சிலுவையை உயர்த்துகிறானாக. एक उद्धार पाया हुआ पापी जो सूली को ऊंचा कराते. மீட்பரை உயர்த்தும் பாவியாக எப்பொழுதும் தன்னை கருதி அவன் வாழ வேண்டும். उद्धारकर्ता को ऊंचा कराने वाला पापी मैं हूं करके समझकर वो सदा रहना है. ஏனென்றால் क्योंकि இந்த சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே ये सूली पर जो रक्त बहाया है ஒரே பலினாலே एक ही बलि से நம்மை அவர் மீட்டு இருக்கிறார், நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார், நம்மை கழுவி இருக்கிறார், हमें उद्धार किया है, पवित्र किया है, हमें धोया भी. எபிரேயர் 10 அதிகாரம் 12வது வாக்கியத்திலே அது எழுதப்படும் ஒரே பலினாலே. इब्रियन 10:12 पे लिखा है एक ही बलि से யாவரையும் அவர் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். सबको वो पवित्र किया है. இதை புரியாதவன் इसे ना समझे அவன் குருடன் என்று 2 பேதுரு 1 அதிகாரம் 9வது வாக்கியத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. वो अंधा करके दूसरी पत्र पहले तो 9वें वचन में लिखा है. சிந்தப்பட்ட இரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டவன் என்று உணராமல் இருக்கிறவன் जो रक्त बहा गया है उसी के द्वारा मैं उद्धार पाया हूं करके शुद्ध हुआ करके जो नहीं सोता அவன் குருடன் என்று எழுதப்பட்டிருக்கிற 2 பேதுரு 1 அதிகாரம் 9வது வாக்கியத்திலே. दूसरी पत्र पहला अध्याय की 9वें वचन में लिखा हुआ अंधा है. இறைவன் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே परमेश्वर जो सूली पर रक्त बहा நம்முடைய மனசாட்சியை அவர் சுத்திகரித்திருக்கிறார் என்று எபிரேயர் 9 அதிகாரம் 13 14வது வாக்கியத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. इब्रानियों 9, 13, 14 पे ये लिखा हमारे मनों को शुद्धिकरण किया करके. மீட்பரின் உயர்ந்த மீன்ஸ் அவருடைய உயர்ந்த காரியம் என்னவென்றால் जो उद्धारकर्ता की ऊंची बात यह है, உயர்த்தும் காரியம் என்னவென்றால் ऊंचा कराने वाली बात அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே वो सूली पर जो रक्त बहा उसी के द्वारा நம்மை பாவமர கழுவி இருக்கிறார், நம்முடைய மனசாட்சியை அவர் கழுவி இருக்கிறார் என்ற உணர்வு. हमारे बापों को धोया, हमारे मन के विवेक को भी धोया है. ये सुन है இந்த பாவமர கழுவப்பட்ட இந்த மனசாட்சியிலே इस जो पाप का हटाने की इच्छा से धोया हुआ मन की विवेक மீட்பரை உயர்த்தும் பாவியானவன் जो उद्धारकर्ता को ऊंचा कराने वाला पापी பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறான். पवित्र आत्मा पाया है. அந்த பரிசுத்தாவியானவன் செயலாட்டும் செயல்ல ஒரு செயல் என்னவென்றால் जो पवित्र आत्मा जो कार्य कर रहा उनमें से एक कार्य है. யோவான் 16 அதிகாரம் 8வது வாக்கியத்திலே यूहन्ना 16:8 पे அவர் பாவத்தை குறித்து உணர்த்துவார், பாவம் இன்னதென்று உணர்த்தி நடத்துவார் என்று பரிசுத்தாவியானுடைய செயல்பாடு அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. आप ये है करके बताकर तुम्हें चलाए करके पवित्र आत्मा के कार्य में ये कार्य उधर लिखा. நம்முடைய மனசாட்சியை சுத்திகரித்து हमारे जो मन की विवेक को शुद्धिकरण இந்த करके மனசாட்சியானது கலங்கப்பட்டு போய்விடாமல் இருக்கும்படிக்கு इस जो मन की विवेक कहीं ऐसा ना हो कि कलंक, அது தெளிவாக இருக்கும்படிக்கு वो बराबर ठीक रहने के लिए, பாவ உணர்வை உணர்த்தும்படிக்கு जो पाप की सून लाने के लिए பரிசுத்தாவியானவரை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். पवित्र आत्मा परमेश्वर को परमेश्वर இந்த हमें दिया है. பரிசுத்தாவியானவர் நம்முடைய மனசாட்சியை கலங்கப்பட்டு போய்விடக் கூடாது என்று அவர் பாவத்தை உணர்த்துகிறவர். जिस पवित्र आत्मा जो पाप की सुन इसीलिए लाता कि हमारी मन की विवेक कहीं कलंक ना हो. இந்த உணர்த்தப்பட்டதோடு நிறுத்தாமல் ये सुन देख के केवल नहीं, உங்களுடைய ரட்சிப்பை பயத்தோடும் நடக்கத்தோடும் நிறைவேற்றும்படிக்கு तुम्हारे जो उद्धार को डरते हुए कांपते हुए पूरा करने के लिए 1 யோவான் 1 அதிகாரம் 9வது வாக்கியத்தில் எழுதப்பட்டது உங்களுடைய பாவங்களை நீங்கள் அறிக்கையிட்டால். पहली यूहन्ना पहला अध्याय की 9वां वचन में ये लिखा तुम्हारे पापों को अगर तू अंगीकार करे, இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தமானது यीशु मसीह की रक्त அதை உங்களுடைய பாவத்தை கழுவும் சுத்திகரிக்கும் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. तुम्हारे बाप को धोएगा, शुद्धिकरण करेगा करके लिखा. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டவன், நான் பரிசுத்தவான் அல்லவா, हाँ मैं तो यीशु को स्वीकार किया, मैं நான் என்ன पवित्र है. பாவி என்று சொல்லாமா என்று
क्या मैं पापी हूं करके कह सकता क्या? இப்படி சொல்லக்கூடாது என்று ஒரு கூட்டத்தார்கள் மலிவான கிருபையை பிரசங்கிக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள். ऐसे लोग जो अनुग्रह को जो नीच करके जो सोचकर जो संदेश प्रचार करते हैं वो लोग बोलते இந்த हैं। வார்த்தையை நன்றாக எண்ணத்திலே வைத்துக் கொள்ளும். மலிவான கிருபையை பிரசங்கிக்கிறவர்கள் आज जो ये जो अनुग्रह है उनको उन लोग बहुत नीच आला करके ஏதோ बताते हैं। பெரிய இவர்கள் கிருபையை பெற்றதை जो लोग बड़े இவங்க लोग கிருபையை உயர்த்துகிறார்களாம். आज जो उसको उछा करें நாம் நம்மை பாவி என்று சொல்லக்கூடாது என்று हम हमको पापी करके नहीं बोलना चाहिए करके बोलते हैं। திருமறையை அறியாத இப்படி கள்ள போதகர்கள் ஜனங்களை பாவத்திலே அவர்கள் ஸ்திரப்பட்டு படுத்தி வைத்து இருக்கிறார்கள். ऐसे जो प्रचार करते ये लोग सब लोगों को पाप के अंदर सिर करके रखा है। தேவனுடைய ஜனங்கள் ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். परमेश्वर के लोग बराबर समझ लो। இயேசுவானவர் சிலுவையிலே ஒரே தரம் மரித்து பாவத்தை அவர் அகற்றினார். यीशु मसीह सूली पर एक ही बार मरकर पाप को हटाया ஆனால் அவருடைய இரத்தமானது और उसके रक्त இப்பொழுதும் செயலாட்டி கொண்டு இருக்கிறது. நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் हम भी वो कार्य कर रहे हैं। अगर हम अपने पापों को माने சகல அநீதியிலே இருந்து நம்மை சுத்திகரித்து सब अन्याय से हमें शुद्धिकरण அவர் करके உண்மை உள்ளவராக நீதி உள்ளவராக அவர் தம்மை காண்பிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. वो धार्मिकता है वो सच्चाई है करके अपने आप को वो प्रकट करेगा। ஏன் பாவரிக்க செய்ய வேண்டும்? சிலுவையை ஒரு மீட்பரை உயர்த்தும் பாவியானவன் हम क्यों पाप के कबूलात करना है? जो सूली को वो उद्धारकर्ता को ऊंचा कराने वाला एक पापी சிலுவையை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறவன் அல்ல. जो सूली के बारे में प्रचार करता है எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம சிலுவையை பற்றி பிரசங்கம் பண்ண அதாவது முக்கிய கருப்பொருள் என்று. वही सोचते हैं कि हम सूली के बारे में प्रचार करें यही मुख्य है। சிலுவையை பிரசங்கிக்கிறவன் जो सूली को प्रचार करता है முதலாவது அவன் சிலுவையிலே அறை உண்டு இருக்கிறவனாக காணப்படுவான். ऐसे वो ना वो सूली पे मैं मारा गया हूं। இரண்டாவது சிலுவையிலே அடிக்கப்பட்டவன் जो सूली पर जिसको मारा गया அவன் தன்னுடைய ஆசை இச்சையை அடித்தவனாக இருக்கிறான். हमारी जो आशा इच्छा को मिटाया गया। அவன் சிலுவையிலே அடிக்கப்பட்டு இருக்கிறதுனாலே जो सूली पर मारा गया इसीलिए தனக்குள்ளாக இருக்கிற அந்தகாரமானது जो अपने अंदर जो अंधकार होता है பரிசுத்தாவினாலே அது அகற்றப்படுகிறதை पवित्र आत्मा से जो हटाया जाता है தன் வாயினாலே அவன் பாவத்தை அறிக்கை செய்து கொண்டு இருப்பான். अपने जो मुंह से पाप की अंगीकार करते रहेगा। இதுதான் சிலுவையிலே அடிக்கப்பட்டவனுடைய வாழ்வு அதிலே காணப்படுகிறது. यही जो सूली पर जो मारा गया उनकी जीवित इसी प्रकार होगा। ஆண்டவர் நம்மை சுத்திகரித்ததை परमेश्वर हमें जो शुद्धिकरण किया இப்படி பாவங்களார நம்மை சுத்திகரித்ததை அறியாமல் இருக்கிறவன் அவன் குருடன். जो पाप जो मिट जाने की इच्छा से जो शुद्धिकरण हो गया करके जो नहीं जानता है वो अंधा। நம்முடைய மனசாட்சியை அவர் சுத்திகரித்திருக்கிறார். हमारे जो मन के विवेक को शुद्धिकरण किया। பாவங்கள் உண்டாகும் போது जब पाप होता है தன்னுடைய மனசாட்சியை இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலே சுத்திகரிக்கும்படிக்கு अपने जो मन के विवेक को यीशु मसीह के रक्त से शुद्धिकरण करने के लिए அவர் சுத்தாவியானவர் பாவங்களை உணர்த்துவார். जो पवित्र आत्मा पाप को बताएंगे। ஆண்டவர்கிட்ட சொல்லுகிறதற்காக அல்ல, परमेश्वर के पाप बोलने के लिए யாருக்கு விரோதமாக பாவம் செய்தானோ जिसके विरोध पाप किया எந்த பாவமும் இறைவனுக்கு நேராக இறைவனுக்கு விரோதமாக செய்யப்படுகிறதாக இருக்கிறது. जो भी पाप वो परमेश्वर के विरोध का है। அது சக மனிதனையும் அது பாதிக்கிறதாக இருக்கிறது. साथी मनुष्य को भी उसके இரண்டு பேரிடத்திலும் அறிக்கை பண்ணுகிறது அறிக்கையாகும். दोनों के पास जो अंगीकार करते हैं वही कबूलात। ஒருவரிடத்தில் சொல்வதனாலே இங்கே அதாவது மற்றவரிடத்தில் ஐக்கியம் உண்டாகாது. एक के पास बोलने से दूसरे के पास संगति नहीं होगा। இறைவனிடத்தில் சொல்லுகிறவன் சக மனிதனுக்கு விரோதமாக செய்யப்படுவதனால் சக மனிதனோடு அவன் சொல்ல வேண்டும். जो परमेश्वर के पास जो बोलने वाला अपने साथी इंसान के साथ जो पाप वो करता है उसके पास भी बोलना चाहिए। தேவனோடு ஒப்புரவாகிறது जो परमेश्वर से சக மனிதனோடு அதாவது இணைக்கப்பட்டு இருக்கிறது. जो साथी इंसान के साथ जुड़ा हुआ है। நீ அதாவது செய்கிறதை जो तुम करते हो நான் காணவில்லையா? क्या मैंने देखा? என் சகோதரனுடைய காவலாளியாக இருக்கிறேனோ என்று இறைவனை கேள்வி கேட்டவன் காயின். जो परमेश्वर से काइन ये सवाल पूछा कि मेरे भाई के मैं रखवाला हूँ। காயினிடத்தில் ஆண்டவர் சொல்வது என்னவென்றால் काइन के पास प्रभु क्या कहता है? பாவம் உன்
வாசல் படியிலே படுத்திருக்கும். जो पाप जो है तेरे இப்படி द्वार पर கேள்வி सोया रहेगा। கேட்கிறவர்களுடைய வீட்டு வாசலிலே பாவம் படுத்திருக்கிறது. आज जो तुम्हारी जो द्वार पर तेरे पाप से लेटा हुआ है। இறைவனுடைய ஜனங்கள் நன்றாக பாவமும் பாவரிக்கை குறித்துள்ள காரியத்தை சிலுவையின் வாயிலாக கற்றுக்கொள்ளுங்கள். परमेश्वर के लोग बराबर पाप और पाप के विषय के जो बातों को सूली के द्वारा आप நான் समझो। மீட்கப்பட்டவன் என்றால் अगर मैं उद्धार पाया तो மீட்பரை உயர்த்தும் பாவியாக, அவரை எப்பொழுதும் உயர்த்தி காண்பிக்கிற பாவியாக நான் இருக்கிறேன். हमारे उद्धारकर्ता को सदा ऊंचा करा के दिखाने वाला पापी मैं हूँ। என் பாவங்களை அவர் கழுவுனது மாத்திரமல்ல, मेरे पापों को केवल धोया नहीं, எனக்குள் இருக்கிற பாவத்தை அவர் உணர்த்துகிறவராக, जो मेरे अंदर जो पाप है उसे बताता அதை भी है। அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனுக்கு இரக்கத்தை தருகிறவராக சிலுவையானது நமக்கு போதிக்கிறது. उसे अंगीकार करके झोंक के कबूलात करके छोड़ देता है, उनके ऊपर दया होती है सूली के द्वारा। கிறிஸ்துவ வாழ்க்கை வாழுகிறது சிலுவையை சார்ந்து வாழுகிற வாழ்க்கையாகும். मसीह के जो जीवित है, जो सूली के पक्ष में होते हुए जीना है। அது நிமித்தம் என் பிரியமான சகோதரர்களே, उसी के निमित्त मेरे प्यारे भाइयों, நாம் சமீபமாக இருக்கிறது அப்பொழுது மாத்திரமல்ல, केवल मैं निकट के समय के नहीं, இப்பொழுது தூரமாக இருக்கிறது இந்த நேரத்திலும் अब मैं दूर हूँ ये समय पर भी உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேறும்படிக்கு நீங்கள் பயத்தோடு பக்தியோடும் உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேறுவதற்காக பிரயாசப்படுங்கள். आपके जो उद्धार सिद्ध होने के लिए भय और भक्ति के साथ तुम परिश्रम उठाओ। கிறிஸ்துவ வாழ்க்கையின் அடிப்படையும் அதுடைய ரகசியம் என்னவென்றால், मसीह के जो जीवित के नेव और उसकी जो गुप्त बात यह है, தன்னை சிலுவையோடு இணைத்து வாழுகிற வாழ்க்கையாகும். अपने को सूली के साथ जुड़ाकर जीने वाला जीवित है। இந்த சிலுவையோடு இணைத்து இருக்கிற இந்த பாவியானவன், ये सूली के साथ जुड़ के रहने वाला ये पापी, நான் ஒரு பக்கம் நான் பாவியாக இறைவனிடத்தில் செல்லும் போது, एक ओर से जब पापी होकर परमेश्वर के पास मैं जाता हूँ, இறைவன் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழும்படிக்கு என்னை பரிசுத்தப்படுத்துகிற காரியத்தை என்னில் நிகழ்த்துகிறார். एक मसीह के जीवित जीने के लिए परमेश्वर मुझे पवित्र करने का ये कार्य वो இது करता है। நிரந்தரமாக இயேசுவின் வருகை மட்டும் நிகழ்த்துகிறதற்காக பரிசுத்தாவியை எனக்கு தந்திருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் திருச்சபைக்கு அவர் தந்திருக்கிறார். सदा आपको और हमको कलीसिया को इसीलिए दिया यीशु के आगमन तक इसे करने के நான் लिए। பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறதுனாலே நான் பரிசுத்தன் புனிதன் என்று அழைக்கப்படுகிறேன். मैं पवित्र आत्मा पाया हूँ इसीलिए मैं पवित्र करके बुलाया जाता है। பரிசுத்தமாக்குதலை जो पवित्र कराना, அனுபவிக்கும் जो अनुभव में புனிதர்களாக நாம் இப்பொழுது வருகிறோம். जो अभी हम पवित्र करके आ रहे हैं। ஒன்று மீட்பரை உயர்த்தும் பாவிகளாக நாம் சிலுவையோடு நம்மை இணைத்து, एक तो उद्धारकर्ता को ऊंचा कराने वाला पापी बन के सूली को அவரின் வாயிலாக उसी के जरिए பரிசுத்தமாக்குதலை அனுபவத்தோடு அனுபவிக்கிற புனிதர்களாக நாம் வாழுகிறதற்காக, जो पवित्र होने का उस कार्य को अनुभव में लाकर हम पवित्रता से जीने के लिए பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். पवित्र आत्मा हमारी पितर कार्य कर रहा है। இப்பொழுது நாம் கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், अब हम ध्यान देने वाली बात, ஒரு நிகழ்வை வைத்து நான் சில காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். एक संभावना को रख के कुछ कार्य மார்க்கு को, 9ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 33 50வது வாக்கியம் வரை मरकुस 9वां अध्याय 33 से लेकर 50 तक இங்கே ஒரு 5 காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. यहाँ पर एक 5 बात लिखा है। ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की महिमा हो। பரிசுத்தாவியானவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்குள்ளாக வந்து தங்கி இருப்பவர். पवित्र आत्मा जो यीशु को अंगीकार किए हुए लोगों के अंदर आके जो रह रहा है, இந்த மக்களானவர்கள் ये लोग எப்பொழுதும் எப்படி இருப்பார்கள், सदा कैसे रहेंगे, அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற காரியத்தை இங்க பரிசுத்தாவியானவர் இயேசுவின் வாழ்விலே, ये लोग किस प्रकार का रहना चाहिए करके यहाँ पवित्र आत्मा यीशु की जो जीवित में நடந்த ஒரு வாழ்க்கை சம்பவத்தை जो हुआ एक जीवित संभावना को இங்கே அவர் எழுதி கொடுத்திருக்கிறதை கொஞ்சம் நாம் தியானிப்போமாக. यहाँ पर वो क्या लिखा दिया करके थोड़ा हम ध्यान மார்க்கு करें। 9ஆம் அதிகாரம் 33 30
35 9वां अध्याय मरकुस 33 से लेकर 35 तक 33 34 जो 33 और 34 में அவர்கள் கப்பர்நூமுக்கு வந்தார்கள். अब वे लोग कफरनहूम में आए அவர் வீட்டுக்கு வந்தார். और घर पे आया கப்பர்நூமிலே இருக்கிற வீட்டுக்கு அவர் கடந்து வந்து சேர்ந்தார். कफरनहूम में जो घर था वहां आके वो पहुंच गया. அப்பொழுது பாருங்கள் இயேசுவானவருடைய மனிதித்துவம். देखिए यीशु का जो मनुष्यत्व அவர் வந்து எப்படி நம்மை போல் அவர் தன் சீடர்களோட பழகின காரியத்தை இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. कैसे वो हमारे समान अपने चेलों के साथ व्यवहार किया. நம்முடைய சகோதரர்களோட நம்முடைய நண்பர்களோட நம்ம ரொம்ப இணைஞ்சதாவது இருப்போம். भाइयों से और हमारे जो मित्रों से बहुत जुड़कर रहे. நம்ம தனியா ஏதாவது பண்ணிட்டு இருக்கும்போது ரெண்டு நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏதாவது பேசிட்டு ஏப்பா ப்ரோஸ் என்ன பேசிட்டு இருக்கீங்க, என்ன செய்றீங்க, என்ன அதென்ன நடந்து கொண்டு இருக்கு நம்ம கேட்போம். और जो हम किसको से देखते हैं तो हम पूछेंगे दोस्त क्या कर रहा है भाई, क्या कर रहा है, हाँ क्या हो रहा है, क्या बात चल रहा क्या है, बातें कर रहे हैं, अरे क्या हो गया அப்படி நம்ம அதனை கேட்போம். ऐसा हम पूछेंगे. ये பாருங்கள் இயேசுவானவர் அவர் இந்த மனிதர்களோடு அவர் பேசுகிற ஒரு கேட்கிற கேள்வியை பாருங்க. देखिए यीशु मसीह ये लोगों के साथ क्या सवाल पूछता है. நாம் எல்லாரும் சேர்ந்து தான் நடந்து வந்தோம். हम सब लोग मिलकर चलकर நீங்க आए. உங்களுக்குள்ளாக குசு 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 குசுன்னு என்னதென்ன பண்ணிட்டு வந்தீங்கன்னு கேட்கிறார். पूछता है कि आप लोग आपस में क्या करते हैं करके. அவர்களுக்கு சொல்லுங்க ஒன்றுமே சொல்லல, மௌனமாக இருந்தாங்க. कुछ भी नहीं बोला. இப்படி தான் அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசும்போது அது போட்டீங்கயா அது வேற விஷயம் அப்படி சொல்லுவாங்க. तो भाई साहब अपने मित्रों से बात करने ठीक है भाई जाने दो वो दूसरी बात है. அது எங்களுக்குள்ள அது சொல்லுமியா அதனை என்னையா பேசிட்டு फिर இருந்தீங்க. बोलेंगे अरे यार பாருங்க बोलो ना. இயேசுவானவர் எவ்வளவு ஃப்ரெண்ட்லியாக அதாவது இருக்கிறார் பாருங்க. देखिए यीशु मसीह कितना मित्रता में है. அவர் தான் சீடர்களிடத்தில் கேட்க என்ன பேசிட்டு வந்தீங்க. चलो से बातें को पूछा क्या बातें அவருக்கு कर रहे தெரியும் அவங்க வந்து யார் பெரியவன். उनमें से ये चल रहा था कि कौन बड़ा है. இது நிமித்தம் என் பிரியமான சகோதரர்கள். इसके निमित्त मेरे எது प्यारे. நிமித்தம் இயேசுவானவர் தம்மை தாழ்த்தி சிலுவையின் மரணம் பரியந்தம் தம்மை தாழ்த்தினார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறதை கொஞ்சம் அப்படியே கொண்டு வாங்க. प्रेरित पौलुस क्या कह रहा करके जरा सोचो कि सूली की मृत्यु तक இப்பொழுது अपने को जिंदा किया. சபையிலே கமிட்டி அதாவது பாஸ்டர் நான் பெரியவன் எனக்கு என்ன பிரசங்கம் பண்ண தெரியாதா, நான் என்ன எத்தனை வருஷமா இருந்தேன், இவன் யாரு அதென்ன அவன் யாரு என்ன அவருக்கு தான் தெரியுமா இவருக்கு தான் தெரியுமா. यहाँ அப்ப நடந்தது தான் நடக்கு, நான் எல்லாம் அப்படித்தான் நினைப்பேன். அப்ப நடந்தது यहाँ अंदर ही चल रहा है पास्टर लोग में वो क्या मेरे को संदेश देने को नहीं आता क्या. நான் பெரியவன், मैं बड़ा हूँ. நான் எத்தனை வருஷம் ஊழியம் हम செஞ்சேன் தெரியுமா. कितने साल से सेवा அவருக்கு என்ன தெரியும், उसको क्या இவருக்கு என்ன தெரியும். इसको क्या मालूम. அப்படி சொல்றவனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு அவன் கூமுட்டன்னு அதாவது நீங்க அவனுக்கு மார்க் போட்டுறணும். ऐसी அப்படி जो சொல்றவன் बोलता है எவனோ அவன் கூமுட்ட. ऐसा जो बोलता है वो शून्य है उसके मार्क. இப்படி அதாவது தீமை நிறைந்தவர்களாகத்தான் இயேசுக்கு பின்னால சென்றுகிற சீடர்கள் நான் பெரியவன் நீ யாரு நான் தான் முதல் ஸ்தானத்தில் உட்காரணும். ऐसे यीशु के पीछे जो होने वाले चेले लोग ऐसे ही बोल रहे थे कि हम बड़ा है और मैं ही आगे बैठूंगा. பரிசுத்தாவியானவர் இந்த வாக்கியத்திலே நமக்கு என்ன போதிக்கிறார் என்றால் पवित्र आत्मा ये वचन में क्या இயேசுவானவர் என்ன செய்தார் என்றால் यीशु मसीह क्या அவர்களை அமர செய்து उनको बिठा அவர்கள் மத்தியிலே இருந்த ஒரு சிறு குழந்தையை அவர் எடுத்து उनके मध्य में एक छोटा बालक था उसको उठाते அவர்கள் மத்தியிலே நிறுத்துகிறார். उनके मध्य में खड़ा किया. அவர் நிறுத்துறது மாத்திரமல்ல அந்த குழந்தையை எடுத்து தன் மார்பிலே அவர் அணைத்துக் கொள்கிறார். उस बालक को अपने गले लगा लिया. இந்த குழந்தையானது इस बालक மாசூம் ஒன்றும் தெரியாது, कुछ भी मालूम नहीं. பெற்றோர்கள் என்ன சொல்கிறார்களோ கேட்டு நடக்கிற குழந்தை. बड़ा बोला है அதற்கு எந்த அதாவது அதுக்கு மற்றதுக்கிட்ட பிடுங்கும் அதாவது இந்த மாதிரி அதெல்லாம் காரியங்கள் செய்யும். बच्चे लोग कुछ न कुछ दूसरे से छीन कर देते रहेंगे. ஆனால் இவர் வந்து குழந்தையை அவர்களுக்கு மாதிரியாக வைக்கிறார். लेकिन एक बालक को एक आदर्श के समान खड़ा किया. குழந்தைகள் சொல்வதை கேட்கும், जो बच्चे लोग जो बोलते सुनेंगे. அதற்கு எதிர்த்து நின்றாலும்
இருந்தாலும் उसके सामना कड़ा भी ஆ, हो। ஆ, அப்பா சொல்லுறாங்க அம்மா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அது செய்யும். माँ ने कहा, पिताजी ने कहा करके सोच ஆ, कर खाएंगे। குழந்தைகள் என்று சொல்லப்படுகிறதை जो बच्चे लोग के मतलब நாம் தத்து எடுக்கிறது, पाले पाला, அநாதை பிள்ளைகளை நாம் தத்து எடுக்கிறது அது பெரிய சேவையாகும். और जो कोई भी बच्चे लोग अगर ले पालक हम करते थे बड़ी ஆ, सेवा। பிள்ளை இல்லாதவர்கள் இப்படி தத்து எடுக்கிறது பெரிய அதாவது புண்ணியமாகும். जिसके बच्चे नहीं उसको ऐसे दूसरे बच्चे ले पालक करना वो ஆ, बहुत अच्छी बात। எவ்வளோ பிள்ளைகள் தாய் தகப்பன் இல்லாமல் பிறந்து அதாவது வாழுகிறார்கள். जो बहुत से बच्चे लोग के माँ बाप के बिना उन लोग जीते हैं। ஆ, இயேசுவானவர் பிள்ளைகள் மேல் எப்படி அன்பு கூர்ந்தாரோ यीशु मसीह जैसे बच्चे लोग के ऊपर प्रेम किया है, அப்படியே இந்த வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா இந்த சீடர்கள் மேலும் அன்பு கூர்ந்தார், முடிவு பரியந்தம் அன்பு கூர்ந்தார் என்று யோவான் 13ஆம் அதிகாரம் 1-2 வாக்கியத்தில் எழுதப்பட்டது. यहाँ वाद विवाद करते थे इनको ऊपर भी यीशु ने प्रेम किया ஆ, करते। இங்கே அவர் என்ன காண்பிக்கிறார் என்றால், यहाँ पर वो क्या இந்த சிறுபிள்ளையை போல் என்னை ஏற்றுக்கொள்கிறவன் ये इस बालक के समान जो मुझे என்னை स्वीकार करे, அனுப்புகிறவரை ஏற்றுக்கொள்கிறான். जिन्होंने मुझे भेजा है उसको अंगीकार ஆ, करता। நான் எப்படி தாழ்மை உள்ளவனாக காணப்படுகிறேனோ जैसे मैं दीनता हूँ, பரிசுத்தாவியானவர் என்ன செய்கிறார் என்றால், पवित्र आत्मा क्या ஆ, करते हैं? முதன்மையாக இருக்கிறவன் जो எல்லாருக்கும் ஊழியக்காரனாக இருக்க கடவன். जो प्रधान रहता है वो सबके लिए सेवा करे। என்று முதன்மையாக இருக்கிறவன் जो प्रधान जो है எல்லாருக்கும் அவன் ஊழியக்காரனாக இருக்க கடவன் என்று 35வது வாக்கியத்திலே அவர் சொல்லுகிறார். वो सबके लिए सेवक बन के रहे करके 35 वचन में लिखा है। பேக்கை தூக்கிட்டு அதாவது வயசாயிட்டுனா பரவாயில்ல, அதாவது ஒருத்தர் பேக்கை தூக்கிட்டு அதாவது போவார் வருவார், அதனால் உங்களுக்கு அதனை ஹெல்ப் பண்ணுறது அது ஒரு பக்கம். ठीक है उम्र हो गया तो झोला उठाकर ஆனா उसके சில पीछे जाएंगे। பெருமை பிடிச்ச ஊழியக்காரனுவன் कुछ घमंडी सेवक लोग, அவனுக்கு பின்னால அதாவது ஜெயகோஷம் போடுறதற்கு அதாவது ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு और उनके पीछे से उनके बारे में सब बातें அவங்க कहने के பண்ற लिए பந்தாவை பார்த்தா वो क्या அட क्या பாவிகளா, करते हैं நீங்க वो लोग। எந்த நரகத்துக்கு போய் சேர போறீர்கள்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். परमेश्वर ही जानते हैं कौन से नरक में तुम जाएंगे। முதன்மையாக இருக்கிறவன் जो प्रधान है எப்பொழுதும் சமமாக இருக்க வேண்டும். सदा वो बराबर ही रहना है, எல்லாரையும் சமமாக அதாவது எண்ணி நடத்த வேண்டும். सबको एक ही बराबर सोच कर चलाना। என்னுடைய வரமும் என்னுடைய கிருபையும் எனக்கு தந்து ஆண்டவர் தந்திருக்கிற விசுவாசத்தை போல் இன்னொருவருக்கு ஆண்டவர் கொடுக்கிறதற்கு அவசியம் இல்லை. हमारी जो वरदान हमारी जो विश्वास जैसा मुझे दिया है और किसी को देने की जरूरत नहीं है। இன்னொருவருக்கு ஆண்டவர் இன்னொரு விதமான வரம், இன்னொரு விதமான கிருபை, இன்னொரு விதமான விசுவாசத்தை அவனுக்கு தந்தருளே ஆண்டவர் தம் சபையை கட்டுவார். परमेश्वर और किसी को और कोई वरदान और कोई विश्वास और कोई काम देके वो कलीसिया को चलाएगा। பட்சபாதம் இல்லாத இறைவன் இப்படி செய்யும் போது पक्षपात बिना रहने वाला நீ परमेश्वर ऐसा கவனமாக करे। இரு, உன்னை நீ முதன்மைப்படுத்தாதே. तो अपने को सावधान रहे, अपने को प्रधान मत समझना। முதன்மையாக இருக்கிறவன் जो प्रधान होता है தாழ்மையான சேவை புரிய வேண்டும் என்று பரிசுத்தாவியானவர் நமக்கு பரிசுத்த வாழ்க்கை நமக்கு தந்து கொண்டு இருக்கிறவர். ரட்சிப்பை நாம் பயத்தோடு பக்தியோடு ரட்சிப்பு நிறைவேறுவதற்காக பரிசுத்தாவியானவர் செய்கிற காரியம் முதலாவது என்னன்னா தாழ்மை. जो भय और भक्ति के साथ हमारे उद्धार सिद्ध होने के लिए पवित्र आत्मा क्या कर रहा है? पहला दीनता करना। இந்த மாதிரி காரியத்தை விட்டுவிட்டு ऐसी कार्य को छोड़कर இதை யார் எந்த ஊழியக்காரனும் எந்த விசுவாசிகள் மத்தியில் நீங்க பார்க்காதவன் அவன் சாத்தானுடைய அதாவது பெருமையில இருக்கிறான்னு அறிந்து கொள்ளுங்க. ऐसी बात जो विश्वास सेवकों है तो ये समझ लो कि वो இந்த ஜெயகோஷம் போடுகிறது और उसके लिए नारा அவன் लगाना, அதாவது மறுபடியும் அதாவது குழியில தள்ளுவான். फिर वो खड्डे पे डालेंगे। அப்படித்தான் எல்லா இடத்திலும் நடந்துட்டு இருக்கிறது. ऐसे हर जगह पे होता है। இதுல இருந்து ஜனங்கள் விடுதலை பெற்று இருக்க வேண்டும், கிறிஸ்துவ வாழ்க்கை என்று சொல்லப்படுகிறது. ऐसे बातों में से लोग छुटकारा पाना है, मसीह की जीवित की मतलब விசுவாசியும் தேவ ஊழியக்காரர்களும் जो विश्वासियों प्रभु के सेवकों மற்றவர்களுக்கு ஊழியம் செய்கிறதற்கான தாழ்மை அவர்களுக்குள்ளாக முதலாவது உருவாக வேண்டும் என்று இந்த நிகழ்விலே ஆண்டவர் முதலாவது போதிக்கிறார். ये संभावना में प्रभु यही बताता है कि जो और लोगों के मध्य में इसी हिस्सा का होना चाहिए। இரண்டாவது दूसरी बात அவர் என்ன போதிக்கிறார்
சொல்லுகிறார் क्या என்றால் सिखाते हैं? சிறு குழந்தையின் மேல் எப்படி நாம் பச்சம் பாசம் பாராட்டுகிறோமோ जैसे बच्चे लोग के ऊपर अपनी जो प्रेम और दिखाते हैं, அப்படியே யாவர் மேலும் பாசமும் அன்பும் கருணையும் பாராட்டுங்கள் என்று இதிலே போதிக்கப்படுகிறோம். सबके ऊपर जो प्रेम और उसके ऊपर करुणा भी दिखाओ करके इसके द्वारा वो शिक्षा देता है. 35 இருந்து 37வது வாக்கியம் வரை இதை அறிந்து கொள்ளுங்கள். 35 से लेकर 37 तक ये बात को समझ लो. மூன்றாவது வந்து சகிப்பு தன்மை. दूसरा चयन करना. பாருங்க 38வது வாக்கியத்திலே 38वां அங்கே ஆண்டவரிடத்தில் ஆண்டவருடைய சீடர்கள் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். वहां पर प्रभु के चेले उनके पास एक बात कहता है, ஆண்டவரே உம் நாமத்தினாலே நம்மில் ஒருவன் இராதவன் आज जो प्रभु देखिए जो हमारे पास साथ जो एक जन नहीं है அற்புதங்கள் செய்து वो கொண்டிருக்கிறார். आपके नाम से अचंबा कार्य कर रहा है. ஆண்டவர் அதை பெருசாக எண்ணவில்லை. परमेश्वर उसको बड़ापन नहीं सोचा. நம்மில் இல்லாதவர்களை हमारे साथी नहीं है. அவன் எப்படி அதை நிறுத்துங்க. वो कैसे कर सकते हैं? அது எப்படி वो कैसा? நம்மத்தான் இருக்கிறதற்கு இங்க முட்டுப்புள்ளி வைக்கிறார். हमें है कि நான் जो தான் बोलता இயேசு है, கிறிஸ்து கூட இருக்கிறேன் அவன் இல்லைன்னு சொல்லிட்டு मैं यीशु मसीह के अंदर वो नहीं है करके. ஆண்டவர் இங்கே சகிப்பு தன்மை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் பயத்தோடும் பக்தியோடும் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறுவதற்காக நாம் பிரயாசப்படுகிறதிலே பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார் என்றால் आज जो हमारे उद्धार सिद्ध होने के लिए भय और भक्ति के साथ जो हम परिश्रम उठाते हैं, इनके अंदर पवित्र आत्मा क्या कर रहा है? நம்மோட இராதவன் நமக்கு எதிரியானவன் அல்ல. हमारे जो साथ नहीं है वो हमारे विरोधी नहीं है. செய்யட்டும், करने दो. அது ஒரு நாளிலே அது விசாரிக்கப்படும். वो एक दिन उसकी पूछताछ இயேசுவானவர் இவர்களை அதாவது பார்ட்டி பாஜி பண்ணுகிறதற்காக இவர்களுக்கு போதிக்கவில்லை. और यीशु मसीह पार्टीबाजी करने के लिए इनको नहीं सिखाया. இத மாதிரி தான் யோசுவா வந்து ரொம்ப அதாவது 70 பேரை அதாவது மோச கூப்பிட்டாரு. 2 பேர் பாளையத்திலே இருந்துக்கிட்டாங்க. आज जो 70 जन को बुलाया, 2 जन उधर ही कल्याण में रह गया. 68 பேர் வந்தாங்க. இவங்க அதாவது ஆண்டவர் மோசையோட ஆவி எடுத்து இந்த 68 பேர் மேல மாத்திரம் வைக்கல. आज जो ये 68 लोग आए थे, जो मूसा का जो वरदान आत्मा से ये 68 लोगों के ऊपर नहीं रखा. அவர் பாளையத்திலே 2 பேர் தங்கி விட்டார்கள். அவர்கள் இவருடைய ஆவி எடுத்து அவர்களிடத்திலும் வைத்தார்கள். அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். कलिकाल के अंदर 2 लोग बैठ गए थे, उनको ऊपर भी आत्मा रखा, उन लोग भी नबूवत करने लगा. நான் ஒரு காரியத்தை சொல்கிறதை நான் இப்போ விளக்குகிறேன். एक कार्य जो बोलता हूं उसको இறைவனுடைய உலகளாவியான திருச்சபையின் திட்டத்திலே परमेश्वर का विश्व भर का जो कलीसिया की योजना में புதிய எருசலேமுக்கு ஒரு பங்கை கொடுத்திருக்கிறார். இந்த பங்கை நிறைவேற்றும்படிக்குத்தான் நாம் ஏங்க வேண்டும். नए जेरूसलम कलीसिया के लिए एक बागी वो दिया है, यही बागी पूरा करने के लिए हमारी कोशिश होना चाहिए. மோசே மூலமாக நியாயப்பிரமாணம் வெளிப்பட்டது. मूसा के द्वारा व्यवस्था के प्रकट हुई. நியாயப்பிரமாணமானது அதாவது நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக மோசேக்கு விரோதமாக செய்தாலே அவன் கொலை செய்யப்பட வேண்டும். व्यवस्था के विरोध, मूसा के विरोध अगर कोई कर दिया तो उसको घात करना है. அப்பொழுது ரொம்ப வீரம் பாராட்டினார் யாரு யோசுவா. அது எப்படி அதாவது அங்கே அதாவது வர சொல்லும் போது அதை நான் வராம ऐसा कैसा उधर बुलाया तो क्यों नहीं आया? அவர்கள் எப்படி அதை உடனே அதான விசாரிக்கணும், அதனை செய்யணும், அடிக்கணும், பிடிக்கணும், तुरंत पूछना है, मारपीट करना है. ஏ இங்க வா, इधर आओ. நீ எனக்காக பக்தி ஆராய்க்க பாராட்டு, मेरे लिए நான் உனக்கு சொல்றேன் தேவனுடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லணும்னு சொல்லிட்டு मैं तुमसे कहता हूं प्रभु के இந்த लोग सब लोग பரந்த कहना है. மனமானது எந்த தலைவனுக்கு உண்டாக அவன் தலைவன் அல்ல, அவன் பிசாசுடைய கருவியாக எடுத்து பயன்படுத்தப்படுவான். एक ऐसे वीरान मन நன்றாக जिसका புரிந்துகாங்க. நான் சொல்லுகிறதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். मैं जो बोलता हूं उसे लिख के रख लो. பிற்காலத்திலே நம்முடைய சந்ததிகளுக்கெல்லாம் நீங்கள் இதை சொல்ல வேண்டும். भविष्य काल में हमारे संतानों को ये बात आप कहना है. தேவன் தலைவர்களை உருவாக்கும் போது परमेश्वर जब प्रधानों को அவர்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுப்பார். उनको एक दर्शन देंगे. அது உலகளாவியான தரிசனம் विश्व இருக்கும். भर का लिए உலகத்தின் முடிவு பரியந்தம் அந்த தரிசனத்தை கொண்டு போக வேண்டிய தரிசனம் இருக்கும். विश्व भर का जो हाथ में ले चलने அது के लिए முழுமையான தரிசனம் அல்ல, वो पूरी ஒரு பங்கு தரிசனம் தான். அது एक बागी है. இப்படி இப்பொழுது பாருங்கள் இந்த சீடர்கள் அப்படிதான். இந்த மோசைக்கு கூட இருந்த சீடர் இந்த யோசுவா மாதிரி இந்த சீடர்களும் मूसा के साथ जो यहोशू था, ये चेले लोग भी அவன் அப்படி சச்சிட்டு இருக்கான். वो ऐसा बात உடனே தடும்
நம்மோட இராதவன் நமக்கு விரோதியாக இருக்க மாட்டான். अपने जो साथ में जो नहीं அதை है, हमारे விட்டுட்டு विरोध नहीं होगा भाई। இவங்க பண்ணுகிற குண்டாமணித்தனம் என்னன்னா, நான் பெரியவன், ये लोग बोल रहे कि हम बड़े, அதை விட்டுட்டு பாருங்க, தாம் செய்கிற குற்றத்தை हम जो गलत करते हैं, உணராமல் மற்றவர்களை தூசிக்கிறதும் மற்றவர்களுக்கு இடையூறு செய்கிறதை நிந்திக்கிறவர்களாக இந்த சீடர்கள் उस காணப்பட்டார்கள். जो अपन जो गलत करता है उसमें से सुधरता नहीं, बल्कि वो जो दूसरा लोग जो करते हैं उसको निंदा करने वाला அங்கே केस है। பரிசுத்தாவியானவர் எதற்கு அதை சொல்லியிருக்கிறார் वहाँ என்றால், पवित्र आत्मा क्यों? சகித்து கொள்ளுங்கள். हाँ हमारे அப்படி ஒண்ணு அதெல்லாம் அப்படி நடக்கிறதா, எங்கேயும் நடக்கிறதா, அதை விட்டுருங்க. அதெல்லாம் அதுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. इसमें हमारी चयन होना चाहिए, इधर उधर कुछ थोड़ा बहुत होता இறைவன் है तो யாரை கொண்டும் எந்த ஏக்கத்தையும் உருவாக்கலாம், எந்த சபையும் கட்டலாம், எதுவும் செய்யலாம். जो कोई भी कुछ भी कर सकते हैं, कोई इनसा भी कलेसिया बांध सकते हैं। இந்த திட்டம் உடையவர்களாக நாம் எல்லாரும் இந்த தரிசனம் உடையவர்களாக காணப்பட इस வேண்டும். योजना और इस दर्शन का हम होना चाहिए। 42 இருந்து 49 வரை நீங்கள் வாசித்தால் 42 से 49 तक पढ़े। இங்கே பாருங்க, यहाँ पर देखिए। தன் குற்றத்தை தன் பிழையை உணர்கிறவன் யார்? अपने जो गलत को कौन जानेगा? அங்க பாருங்க, மற்றவர்கள் பாவத்துல விழுகிறதற்காக இவன் குண்டாமணித்தனம் பண்ணிக்கிட்டு இருப்பான். देखिए और लोग पाप में गिरने के लिए ही लड़ता रहेगा। இவனுடைய கரத்தை குறித்து சொல்ல இருக்கிறார், और इसके जो कार्य के बारे में, அவனுடைய கால்களை குறித்து சொல்லியிருக்கிறார், उसके पैर हाथ के बारे அவனுடைய में, கண்களை குறித்து आंखों के சொல்லியிருக்கிறார். बारे में। இவன் கண்களால் செய்கிற பாவத்துக்கு கணக்கில்லை, ये आंखों से जितना पाप करता है उसका कोई हिस्सा नहीं है। காலால நடந்து சென்று அதாவது செய்கிற பாவத்துக்கு கணக்கில்லை. पैर से चलकर पाप जो करता है उसकी भी कोई हिस्सा नहीं। பாருங்கள், மீடியாலே உட்கார்ந்துக்கிட்டு அதாவது கையால் அதாவது மற்றவனை தூசிக்கிறது. देखिए मीडिया में टाइप बैठ के पंद्रह। अपने हाथ का उंगली से और लोगों को निंदा करना। கையால் அதாவது இப்போ மீடியா என்ன எதுல எங்குது தெரியுமா? கையால் செய்கிற அதாவது பாவமும் जो मीडिया கண்களால் செய்கிற பாவமானது பெருகி இப்பொழுது இருக்கிறது. जो हाथों से जो पाप करता है, आंखों से करता है, वही बढ़ते गया। இதை குறித்து அதாவது ஒரு செய்தி அதாவது வாலிபர்களுக்கு கொடுக்கணும் इसके இந்த बारे- பகுதியில் இருக்கிறது. इसके बारे में जवानों को एक संदेश देने के लिए मैं सोचा இவன் हूं। எதை பார்க்கிறானோ क्या देखेगा? அதை செய்கிறதற்காக இவன் துணிந்து அதாவது இவனுடைய கால்களை அது கால் செல்லும். और उससे जो करने के लिए इसके पैर तेज से இங்கே चलेंगे। கரம் அவனுடைய பாதம் அவனுடைய கண்ணை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். उसके हाथ, உன்னை யூ டிசிப்ளின் யுவர் செல்ஃப். उसके हाथ, उसके पैर, उसके जो आंखें, ये परमेश्वर बताता है। உன்னை நீ யூ டிசிப்ளின் யுவர் செல்ஃப். जो अपने को तुम सुधार नियम रखना। 50வது வாக்கியத்திலே ஆண்டவர் எவ்வளவு அருமையாக சொல்லுகிறார் 50 பாருங்க. वचन में உங்களுடைய ரட்சிப்பை நிறைவேற்றும்படிக்கு பயத்தோடு பக்தியோடு உங்கள் ரட்சிப்பை நீங்கள் பிரயாசப்படுங்க. और जो भय और भक्ति के साथ तुम्हारे जो उद्धार सिद्ध होने के लिए प्रयास। ஒருத்தர் அதாவது நான் பெரியவன் நீ பெரியவன் சண்டை போட்டுட்டு இருக்காம உங்களுக்குள்ளாக சமாதானம் உடையவர்களாக இருங்க. आपस में झगड़ते मत रहो, आपस में शांतता रहो। 50வது வசனத்தை வாசிங்க. 50 தேவனுடைய ஜனங்கள் நன்றாக அறிந்து கொள்ளுங்க, प्रभु के लोग கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்கிறது என்று சொல்லப்படுகிறது. मसीह की जीवन சிலுவையோடு இணைந்திருக்கிறவன் பரிசுத்தாவியை பெற்று பரிசுத்தமாக்குதலை பயத்தோடு பக்தியோடும் நாம் நிறைவேற்றுகிறது ரட்சிப்பை நிறைவேற்றுகிறதாகும். सूली के साथ जोड़कर पवित्र आत्मा पाकर भय और भक्ति के साथ अपने उद्धार सिद्ध होने के लिए जो परिश्रम उठाता है वही है। இது தான் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் உண்டாது பயத்தோடு ரட்சிப்பு நிறைவேறுவதற்காக பரிசுத்தமாக்குதலை நீங்கள் பயத்தோடும் நிறைவேற்றுவதற்காக நீங்கள் பிரயாசப்படுங்கள் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ये वहाँ जो कोरिन्थियों में लिखा है तुम्हारे भय और भक्ति के साथ 50வது வாக்கியத்தை வாசிங்கள். மார்க் 9:50. मरकुस 9:50 को पढ़िएगा। உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதினாலே சாரம் உண்டாக்குவீர்கள். உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாய் இருங்கள், ஒருவரோடு ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள் என்றார். நீங்கள் உப்பு உடையவர்களாக இருங்க, சமாதானம் உடையவர்களாக இருங்க. नमक अच्छा तो है, पर यदि नमक की नमकीनी जाती रहे तो उसे किससे स्वादित करेगा? நீ ரொம்ப அனுபவசாலி என்று நீ சொல்கிறாயா? अगर तुम कहते हो मैं बहुत अनुभवशाली हूँ, நீ ஏனியவர்களிடத்தில் சமாதானம் உடையவனாக நீ காணப்படும். உன்னுடைய உப்பானது சாரமற்ற ஒரு வெத்து புத்தலாவாகும். நீ तुम और लोगों के साथ तो मेल मिलाप नहीं रहेगा, तुम निमकीन जो है
वो நான் स्वादिष्ट नहीं। பெரியவன் मैं बड़े हूँ, நாங்க எவ்வளவு வருஷம் ஊழியம் செஞ்சோம் कितने साल सेवा किया है। என்று சொல்லாதே இதோட நிறுத்திக்கோ. इसके साथ इसे ஆஹா, चुप हो जाओ। பிரியமான இது நிமித்தம் பிரியமான சகோதரர்களே, इसी के निमित्त प्यारे भाइयों, உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற பயத்தோடும் பக்தியோடும் நீங்கள் பிரயாசப்படுங்கள். तुम्हारे उद्धार सिद्ध होने के लिए भय और भक्ति के साथ परिश्रम उठाओ। பயத்தோடு பரிசுத்தமாக்குதலை நிறைவேற்றுவதற்காக பயத்தோடு நிறைவேற்றுங்கள். 2 கொரிந்தியர் 7:1. और दूसरी कोरिन्थियों 7:9 में जो उस भय भक्ति को सिद्ध होने के लिए, பரிசுத்தமாக்குதலை जो पवित्रता होने वाली, அனுபவிக்கும் புனிதர்களாக நாம் காணப்பட வேண்டும். अनुभव में लाने वाला पवित्र இந்த जन्म होना பரிசுத்தமாக்குதலை चाहिए। அனுபவிக்கும் புனிதர்கள் और इस जो पवित्रता को अनुभव में लाने அவர்கள் वाला நாளுக்கு पवित्र, நாள் அவர்கள் தாழ்மை உள்ளவர்களாக, दिन प्रतिदिन वो लोग दीनता होके, நேசம் உடையவர்களாக, जो प्रेम होते, சகிப்புத்தன்மை உடையவர்களாக, सहन होते, தங்களை சீர்படுத்தினவர்களாக, अपने को सुधार के, சமாதானம் அவர்களில் பெருகிறதராக பரிசுத்தாவியானவர் அவர்களை உருவாக்குவார். शांतता उनमें बढ़ने के लिए पवित्र இத்தகைய आत्मा, பரிசுத்த வாழ்க்கையின் வாழ்வாகும். यही पवित्रता की जीवित की जीवित। மூன்றாவது, तीसरी बात, துன்பம் தாங்கும் பரதேசிகளாக நாம் இருக்கிறோம். दुख को सहने वाला परदेसी है हम। ஆண்டவருக்கு மகிமை பரமேஸ்வருக்கு உண்டாவதாக. மகிமை. இங்கே தான் நம்முடைய சிலுவையை நாம் சுமந்து செல்லுகிற வாழ்க்கை இங்கே காண்பிக்க போகிறேன். हमारी जो सूली को उठाकर चलने का जीवित यहीं पर है। இயேசுவோடு சிலுவையிலே அறை உண்டவன், यीशु के साथ सूली पे जो मारा गया, பரிசுத்தாவினாலே நாளுக்கு நாள் அவன் புதிதாக்கப்படுகிறவன், पवित्र आत्मा से दिन प्रतिदिन नए सिरे से जो होता है, அனுதினமும் அவன் துன்பம் தாங்குற பரதேசியாக அவன் இந்த உலகத்திலே கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்கிறவனாக இருப்பான். प्रतिदिन दुख को चैन चाकर उसी को चैन करके जीने वाला वो रहेगा। கிறிஸ்துவின் பள்ளி என்று சொல்லப்படுகிறது. जो मसीह की जो विद्यालय, துன்பத்தை கற்றுக்கொள்ளுகிற கிறிஸ்துவின் பள்ளியிலே நாம் கற்றுக்கொண்டு இருக்கிறோமா? जो दुख को सीखने वाला जो मसीह का जो विद्यालय में हम सीखते क्या? ஆண்டவருடைய ஜனங்கள் யாவரும் கிறிஸ்துவுடைய பள்ளியிலே நாம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். प्रभु के लोगों, हम सब लोग जो मसीह के विद्यालय में सीखते हैं। நம்முடைய குடியுரிமையானது இந்த உலகத்துக்கு உரியதல்ல. हमारी जो निवासी की जो आधार ये दुनिया का नहीं है। நம்முடைய குடியுரிமையானது பரலோகத்திலே இருக்கிறது. 2 குடியுரிமையுடையவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். हमारी जो निवासी स्थान स्वर्ग में है, हमारी जो निवास स्थान की जो 2 किस्म का है हमारे पास। नागरिकता சிட்டிசன்ஷிப், நாகரிகता, नागरिकता जो है, இந்த 2 குடியுரிமையுடையவர்களாக நாம் காணப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். और ऐसे 2 जो नागरिकता पाते हुए हम जीते हैं। வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் इस जो जीवित को जो जीते हैं, துன்பம் தாங்கும் பரதேசிகளாக கிறிஸ்துவின் அவருடைய பாடுகளின் பள்ளியிலே நாம் கற்றுக்கொண்டே இருப்பதாகும். दुख को चाहने वाले हम जो है उसके मसीह के जो विद्यालय में इसे हम सीखते हैं। நமக்கு ஏன் துன்பம் ஏன் கஷ்டம் இருக்கிறது என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். हमारे लिए क्यों दुख और कष्ट होता करके मैं आपको இந்த बताऊं। காரியங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் துன்பத்தின் பள்ளியிலே நாம் கற்றுக்கொண்டு இருக்கிறோமா? इस कार्य क्या हम जो मसीह के विद्यालय में सीखते हैं? நமக்கு துன்பம் தேவை, हमारे लिए दुख चाहिए। இப்பொழுது மலிவான கிருபையை பிரசங்கிக்கிறவர்கள், अब जो अनुग्रह को जो नीच सीकर के जो प्रचार करते அவர்கள் हैं, கிறிஸ்தவர்கள் துன்பப்படுகிறதை குறித்து அவர்கள் பிரசங்கிக்கிறதற்கு அவர்களுக்கு தகுதி இல்லை. அவர்கள் பிரசங்கிக்க மாட்டார்கள். मसीहा लोग கள்ளர்கள் அவர்கள், मसीहा लोग जो दुख उठाते கொள்ளைக்காரர்கள் हैं, அவர்கள் உங்களுடைய ஆத்துமாவை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ये लोग चोर लोग के तुम्हारे आत्मा को चुराते हैं। ये लोग கிறிஸ்துவின் துன்பத்தை கற்றுக்கொள்ளும் பள்ளியிலே நாம் கற்றுக்கொண்டு இருக்கிறோமா? मसीह के जो दुखों को जो सीखने वाले क्या उस विद्यालय मसीह का है उसमें हम सीखते क्या? ஒரு 6 காரியங்கள் நாம் ஏன் துன்பப்பட வேண்டும் என்ற காரியங்களை சொல்லுகிறேன். हम क्यों दुख उठाना करके 6 बात हम आपको बताओ। நாம் துன்பப்பட்டால் अगर दुख उठाए நம்முடைய விசுவாசமும் நம்முடைய பரிசுத்தமும் மெருகேற்றப்படுகிறது. हमारी जो विश्वास और पवित्रता वो बढ़ती है। நமக்கு துன்பம் நெருக்கடி உண்டாகும் போது जब दुख और दबावट होती है, இறைவன் மேல் ஆழமான விசுவாசம் நெருக்கமும்
பரிசுத்தமும் परमेश्वर के ऊपर गहराई विश्वास और निकटीपन உள்ளார்ந்த பரிசுத்தமும் और जो पिदरी पवित्र அது மெருகேற்றப்படுகிறது என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. அது நிமித்தம் கிறிஸ்துவின் துன்பத்தின் இந்த பள்ளியிலே துன்பம் பட வேண்டிய காரியங்கள் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. उसी के निमित्त मसीह के विद्यालय में दुख उठाने के बाद सिखाया जाता है. எபிரேயர் 12 அதிகாரம் 10வது வாக்கியம் அதற்கு ஆதாரமாகும். इब्रानियों 12:10 वचन इसके आधार है. நீங்கள் துன்பப்பட்டால் अगर आप दुख उठाते நம்பிக்கையானது இன்னமும் அது பிரகாசிப்பிக்கப்படுகிறதாக இருக்கிறது. आशा और भी प्रकाशमय होती है. இக்காலத்தின் பாடுகள் इस समय का दुखों இனி வரும் மகிமைக்கு ஒத்ததாக அல்ல என்று எழுதப்பட்டிருக்கிறது. और आने वाला महिमा के बराबर नहीं है करके அது நிமித்தம் उसके निमित्त நாம் துன்பப்படுகிறது. हम दुख उठाना நம்பிக்கையானது அது பிரகாசிப்பிக்கப்படுகிறது. हमारी जो आशा प्रकाशमय होती है. 1 பேதுரு 3 அதிகாரம் 15வது வாக்கியத்திலே पहली पत्र 3:15 உங்களுக்குள்ளாக இருக்கிற நம்பிக்கை குறித்து ஒருவன் விசாரித்தால் अगर कोई तुम्हारे अंदर रहने वाला विश्वास के बारे में कोई पूछे नம்பிக்கை குறித்து आशा के बारे में आशा के बारे में कोई पूछे विश्वास के बारे में नहीं बल्कि आशा के बारे में आशा के बारे में कोई पूछे ஒருவன் வினாவினால் अगर कोई पूछे அவனுக்கு எப்படி நாம் உத்தரவு சொல்ல வேண்டும் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. कैसे हम उसके उत्तर देना चाहिए करके उधर लिखा है. விசுவாச காப்பாளர்கள் என்று அப்பாலஜெட்டிக்ஸ் என்று சொல்லப்படுகிறது. जो विश्वास के रक्षक करके जिसको कहा जाता है. கிறிஸ்துவ விசுவாசத்தை சரியான பதில் கொடுக்கிறவர்கள் அப்பாலஜிஸ்ட் என்று சொல்லப்படுகிறார்கள். मसीह के जो आशा के लिए बराबर उत्तर जो बोलते हैं तो गिव अपोलोगिया என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. कार्य करके लिखा है. ஒரு சிறந்த ஒரு அறிவுபூர்வமான ஒரு ஆன்சர் एक श्रेष्ठ और बुद्धिपूर्वक एक आशा அப்போலோகியா என்று சொல்லப்படுகிறதற்கு करके நான் வருத்தப்படுகிறேன் என்ற அர்த்தமும் அதுக்கு அர்த்தமாகும். हम दुख उठाते करके भी अर्थ இரண்டாவது அர்த்தம் என்னவென்றால் இப்போ பாருங்க நான் தப்பு செஞ்சிட்டேன்னா சாரி தட் இஸ் கால்ட் அப்பாலோகியா. ठीक है आपने गलती कर दिया सॉरी कर இன்னொன்னு அப்போலோகியா என்று சொல்லப்படுகிறது. நீங்க ஒரு கேள்வி கேட்கிறீர்கள் அதற்கு நான் அறிவுபூர்வமான அதாவது உத்தரவு சொல்லணும் கிடையாது அறிவுபூர்வமான உத்தரவு சொல்லுகிறதற்கு और आप एक सवाल पूछते हैं उसके लिए एक बुद्धिपूर्वक अर्थ कहने के लिए முதலாவது செய்ய வேண்டிய அதாவது அங்க நிபந்தனை எழுதப்பட்டிருக்கு. पहला கிறிஸ்து இயேசுவை உங்களுடைய இதயத்திலே பரிசுத்தப்படுத்த வேண்டும். मसीह यीशु को अपने हृदय में पवित्र कराओ. கிறிஸ்து இயேசுவை குறித்து அறிவில்லாதவர்கள் போதிக்க வரத்திலே இருந்து they should step down. और जो मसीह के विषय का जिसका ज्ञान नहीं है वो जो प्रचार करने से हट जाओ. இது நிமித்தம் என்னுடைய பிரியமான சகோதரர் இது நிமித்தம் கிறிஸ்துவை அவர் மையமாக கொண்டு इसके निमित्त ये प्यारो करके वो बोलते किसके निमित्त मसीह को मध्यम रखे. இங்கே பாருங்கள் உங்களுக்குள்ளாக இருக்கிற நம்பிக்கை குறித்து ஒருவன் கேட்டால் यहाँ पर देखिए आपके अंदर जो आशा है उसके बारे में कोई पूछे with gentleness என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. और तुम बराबर उसको வாசிங்கள் 1 பேதுரு 3:15 पहली पत्रस 3:15 को पढ़िएगा. கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாய் இருங்கள். சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் पर मसीह को जो प्रभु जानकर अपने अपने मन में पवित्र कराओ और जो कोई तुमसे तुम्हारी जो आशा के विषय में कुछ पूछे तो उसे उत्तर देने के लिए सर्वदा तैयार रहो पर नम्रता और भय के साथ. gentle and respectfully என்று இங்கே எழுதப்பட்டிருக்கு. यहाँ नम्रता और भय के साथ करके लिखा है. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की महिमा हो. நாம் துன்பப்படும் போது जब हम दुख उठाते हैं நம்முடைய நம்பிக்கையை குறித்து ஒருவன் கேட்பான். हमारी आशा का बारे में कोई पूछेगा. நானும் தான் துன்பப்படுறேன் நீனும் துன்பப்படுற நீ என்ன பெரிய இயேசு கிறிஸ்துவ அதாவது நீ நம்பி இருக்கிற हम भी दुख उठाते हो तुम भी दुख उठाते हो. அவன் உன் நம்பிக்கையை குறித்து கேட்டால் तेरे आशा के बारे में कोई पूछे இப்பாடுகள் இனி வரும் மகிமைக்கு அது அதை வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது. ये दुख जो है आपके आने वाला महिमा को हम बराबर இயேசுவானவர் மறுபடியும் வரப்போகிறார். இயேசுடைய இரண்டாவது வருகை குறித்து அவனுக்கு அறிவுபூர்வமான
பதில் கொடுக்க வேண்டும். यीशु मसीह फिर आने वाला है, उसके जो दूसरे आगमन के बारे में उनके இதிலே पास பல சருத்துகள் இருக்கிறது. कई बातें हैं. இயேசுடைய இரண்டாவது வருகை, यीशु के दूसरे आगमन, நம்பிக்கை மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ளாக இருப்பதை குறித்து கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டது. महिमा के आशा जो हमारे நம்பிக்கை अंदर है. குறித்து நான் செய்தியை கொடுக்கும்போது இதெல்லாம் நான் आशा கவர் के बारे பண்ணுவேன். में जब हम समाचार दे तो ये सब बताऊंगा मैं. ஆண்டவருக்கு மகிமை परमेश्वर உண்டாவதாக. की महिमा हो. நமக்கு துன்பங்கள் நெருக்கடி உண்டாகும் போது हमारे लिए दुख दबाव जब होती है our hope is been awakened. और जो उससे அது குலாசா பண்ணப்படுகிறது. और वो खुल्लन खुल्ला दिखाया जाता है. மூன்றாவது तीसरी बात, நமக்கு நெருக்கடி பாடுகள் உண்டாகிறது. जब हमारे लिए दुख और दबाव आती है. இப்பொழுது எனக்கு பாடு உண்டாகிறதுன்னு வச்சுக்கோங்க. अब मान लो हमको कोई दुख இதை குறித்து ஒருவர் அதாவது மத்திய பிரதேசல இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. भाई एमपी में कोई है समझ நீ அவனை அதனை துன்பப்படுத்துகிறாயா? क्या उसको दुख दिलाते हो? நான் அதனை கிறிஸ்துக்காக ஊழியம் செய்வேன்னு சொல்லிட்டு இந்த துன்பத்தினாலே அவர்கள் தைரியம் பெறுகிறதற்காக நானும் நீனும் துன்பப்படணும்யா. इस दुख के द्वारा वो भी बड़ी साहस पाने के लिए अब और हम दुख उठाना जरूरी है. எல்லாத்துக்கும் வசனம் சொல்றேன். बच्चा பிலிப்பியர் 1:14 வாசிங்க. फिलिपियन இவர் பட்ட பாடு நிமித்தம் அவர்கள் என்ன செய்தார்கள்? इसके जो दुख के ஒருவர் பாடுபடும் போது एक कोई இன்னொரு இடத்திலே இறைவனுடைய காரியம் நிகழும். और एक जगह पे अगर दुख उठाते तो और एक जगह எனக்கு पे प्रभु பாடே की कार्य இருக்க होगी. கூடாது. எனக்கு துக்கமே இருக்க கூடாது. मुझे कोई दुख नहीं आना चाहिए. இப்படி அதாவது போதிக்கிறவர் இந்த கள்ள போதகர்களை அதாவது விரட்டி அடிக்க வேண்டும். ऐसे जो झूठे जो सेवक जो प्रचार करते हैं उनको भगाना. நாம் பாடுபட்டால் हम अगर दुख இதை उठाए கேள்விப்படுகிறவர்கள் इसे सुनने அவர்கள் वाले தைரியம் கொண்டு बड़ी साहस होके அவர்களுடைய இடத்திலே அவர்கள் இறைவனுடைய பணி செய்கிறதற்காக நீனும் நானும் துன்பப்பட வேண்டும். उनके जगह पे वो प्रभु के सेवा करने के लिए अब और हम दुख उठाना है. பிலிப்பியர் 1:14 फिलिपियन पहला ते 14वां वचन. சகோதரரில் அநேகர் என் கட்டுகளாலே ஆ. கர்த்தருக்குள் திடங்கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை பாருங்க, சொல்லும்படிக்கு கர்த்தருக்குள்ளாக அவள் திடம் கொண்டு பலமாக देखिए जो प्रभु में स्थिर होके बलवंत होके என்ன செய்தார்கள்? திருவசனத்தை சொல்லும்படி ஆ, அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். பாருங்கள், துணிச்சல் உண்டாகும். देखिए बड़ी या होएगा. ஏ என்ன கிறிஸ்தவனுக்கு பாடு இருக்க கூடாதுன்னு நீ பிரசங்கம் பண்ணுகிறாய்? क्या बात வியாதி है? இருக்க கூடாதுன்னு பிரசங்கம் பண்ணுகிறாய்? क्या बात है? मसीह को दुख नहीं होना चाहिए. ஒருவர் வியாதிப்பட்டால் कोई बीमार हो அந்த ஸ்தானத்திலே இன்னொரு எழும்பி அவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். और एक और उठकर उसके साथी होना चाहिए. இப்படித்தான் இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் நிகழ்த்துகிறார். यही कार्य प्रभु कराता है. கர்த்தருடைய வசனமானது प्रभु के वचन எப்படி ஆண்டவர் அதை விரிவாக்கம் பண்ணுகிறார். कैसे परमेश्वर उसके ஒரு विवरण இடத்துல देता है. ஒரு இடத்துல நெருக்கடி உண்டாகும் போது एक जगह पे संकट இன்னொரு होता है. இடத்துல விடுதலையாக இறைவனுடைய செய்தியானது பரப்பப்படும்படிக்கு दूसरी जगह पे प्रभु के जो संदेश जो खुलासा करके जब प्रचार होने के लिए இங்கே நெருக்கடி கொடுக்கிறார். यहाँ दबाव होती है. அங்கே நெருக்கடி கொடுக்கும்போது यहाँ पर दबाव होता है. இன்னொரு இடத்துல வெடிச்சு அதனை அவர்கள் அதாவது கர்த்தருடைய பணியை செய்வார்கள். यहाँ पर एक जगह पे वो लोग जाके प्रभु के सेवा அதனால் करेंगे. துன்பம், துக்கம், வியாதி, பிரச்சனை மனிதர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு உண்டு. इसीलिए मसीहा लोगों के लिए दुख तकलीफ संकट बीमार जरूर है. இந்த கிறிஸ்துவின் பள்ளியிலே கட்டு இதுதான் உங்களுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு சிலுவை நாதரை பின்பற்றுகிற கிறிஸ்துவ வாழ்க்கையாகும். इस जो मसीह की विद्यालय में सीखकर उसके जो सूली को उठाकर जो चलना यही सेवा. நம்முடைய துன்பமானது हमारी दुख பல சபைகளை அது நிறுவும். कई कलीसिया को स्थापन करेगा. பவுல் பாடுபட்டது जो पौलुस அந்த दुखों को பாடினால் தெசலோனிக்க சபை எழும்பின. अपनी जो दुखों से तेसलोनिके की मंडली हुआ है. அவருடைய பாடுகளினாலே उसके दुखों से கொரிந்து சபை எழும்பின. कोरिन्थी कलीसिया भी उठी है. அது எதற்கு சொல்கிறார் என்றால் क्या के लिए बोलते हैं? கிறிஸ்துவுடைய குறைவான பாடுகளை जो मसीह में जो कमी जो दुखों को என்னுடைய சரீரத்திலே நான் ஏற்றுக்கொண்டு मेरे शरीर में उठाते தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தேவனுடைய மந்தையாக ஆகும்படிக்கு இந்த பாடுகள் நான் படுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். चुने हुए लोगों परमेश्वर का झुंड होने के लिए मैं ये दुखों को उठाता हूं करके. மிஷனரிமார்கள் எல்லாம் இந்தியாவுக்கு வந்து அவர்கள் பாடுபட்டு அவர்கள் மரித்தார்கள். जो मिशनरी लोग भारत देश में आके दुखों को उठाकर मरे भी. உனக்கு பாடே இருக்க கூடாது அப்படியே அதாவது ஒரு அதாவது சபை உண்டு
உருவாக்கி வச்சுட்டு அதிலே இவாள் போய் ராஜ்யம் பண்ணுவார். हाँ, इसको कोई दुखी नहीं होना चाहिए, किसी ने जो कोई कलेसिया बना के रखा हो ये जाके उधर राज्य करे. அப்படி அல்ல, ऐसा नहीं. எங்கேயும் சபைகளை உருவாக்கும்படிக்கு हर जगह पे कलेसिया को स्थापित இவன் करने के लिए பாடுபட வேண்டும். ये दुख उठाना. பவுல் பாடுபட்டது நிமித்தம் தெசலோனிக்கே சபையும் कोरिन्थ சபையும் எழும்பின. जो पौलुस दुखों को उठाए इसलिए தெசலோனிக்கி मंडली और जो कोरिन्थी मंडली हुआ है. காரணம் என்னவென்றால் कारण அவர் கிறிஸ்துவுடைய குறைவான பாடுகள் என்னுடைய சரீரத்திலே சுமந்து செல்கிறேன் என்று சொல்லுகிற அர்த்தம் என்னவென்றால் मसीह के जो दुखों में से जो कमी था वो उसे उठाकर चलता हूँ करके क्यों बोलता है. இயேசு வந்து அதாவது பாவத்துக்கு எல்லாம் அதாவது இவரும் கொஞ்சம் அதனை சுமந்து பாவத்துக்காக இவர் சுமக்கிறாருன்னு அர்த்தம் கிடையாது. ये नहीं अर्थ है कि जो यीशु भी जैसे पापों को उठाकर चला है ऐसा ये भी उठाया. இயேசுவானவர் அவருடைய சொந்த பலினாலே பாவங்களை நிவர்த்தி செய்தார். जो प्रभु यीशु अपने स्वयं बलि से पापों के निवारण किया. ஆனால் எங்கேயும் அவர் சபையை நிறுவவில்லை. लेकिन कहीं भी कलीसिया உங்களை கொண்டு என்னை கொண்டு சபையை நிறுவ வேண்டும் என்றால் आपको लेके हमको लेके அந்த பாடானது நம்மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. उस दुख हमारे அதான் ऊपर குறைவான பாடு. जो कमी है எங்கேயும் சபைகள் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். हर जगह पे कलीसिया के साथ எங்கேயும் ஊழியர்கள் நியமிக்கப்பட வேண்டும். हर जगह पे सेवकों की இந்த नियुक्ति தரிசனம் किया இல்லாத நீ எதற்கு ஊழியக்காரனாக இருக்கிறாய்? जो इससे तू क्यों सेवक बना हुआ है. நான் அதாவது ஒரு நோக்கத்தோட எல்லா காரியத்தையும் செய்து கொண்டிருக்கிறேன். हमारे एक நார்த் लक्ष्य இந்தியாவிலே பல காரியங்களை செய்து ஆண்டவர் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார். कई कार्य करके महिमा होते हैं. இந்த பாடுகள் எதற்கு என்றால் ये दुखों क्यों எங்கேயும் திருச்சபைகள் நிறுவப்பட வேண்டும். हर जगह पे कलीसिया के அதற்கு स्थापित होना है. நீங்களும் நானும் துன்பப்பட வேண்டும். आप और हम दुख उठाना है. ஐந்தாவது காரியம் पांचवी बात, மிஷனரி ஒர்க் ஆனது இந்த பாடுகள்னால தான் அது செயல்படும். मिशनरी सेवा इसी दुखों के द्वारा ही कार्य में ஆதி होगा. சபையானது பாடுகளுக்கு உட்பட்டன. आदि कलीसिया को भी दुखों हुआ. எல்லாரும் சிதறடிக்கப்பட்டார்கள். जो सब लोग तिधर बिधर हो गया. அப்போஸ்தலர்கள் 8ஆம் அதிகாரம் 1வது வாக்கியத்திலே जो प्रेरित 8 की पहली वचन 11ஆம் அதிகாரம் 19வது வாக்கியத்திலே 11-19 में சிதறி சென்றவர்கள் जो जिधर बिधर हो गए எங்கேயும் திருவசனத்தை அவர்கள் அறிவித்தார்கள். हर जगह पे जाके पवित्र वचन को प्रचार किया. அந்தோகியா சபை எழும்பிட்டு. जो अंत्योक्य कलीसिया हुआ. அந்தோகியா சபையானது அப்போஸ்தலர்களால் எழுப்பப்படாத சபையாகும். अंत्योक्य जो कलीसिया जो प्रेरितों के द्वारा नहीं हुआ है அது கிறிஸ்துடைய சபையாகும். वो मसीह की कलीसिया है. எருசலேமில் இருந்து பவுலானவர் அனுப்பப்படவில்லை. यरूशलेम से पौलुस को ना भेजा गया. எருசலேமில் இருந்து பர்னபா அனுப்பப்படவில்லை. यरूशलेम से बरनबा को भी नहीं भेजा. பவுலும் பர்னபாவும் அந்தோகியா சபையிலிருந்து அனுப்பப்பட்டவர்களாகும். जो पौलुस और बरनबा अंत्योक्य कलीसिया से இறைவன் தம்முடைய சபையை எப்படி கட்டுகிறார் என்ற ஒரு படத்தை நான் எழுதி கொண்டிருக்கிறேன். प्रभु कैसे अपने कलीसिया को बांधते करके चित्र में लिखता हूं. இதெல்லாம் மனதிலே கொண்டவர்களாக தேவனுடைய ஜனங்கள் இயங்க வேண்டும், இணைந்து தேவனுடைய சபையை கட்ட வேண்டும். ये सब अपने मन में रखे प्रभु के लोग चलना चाहिए. அது மாத்திரம் ஆறாவது காரியம் छठी बात, இறைவனுடைய வல்லமையானது உங்களிலும் என்னிலும் தங்க வேண்டும் என்றால் अब प्रभु के जो सामर्थ आप में हम में अगर रहना तो நாம் பாடுபட வேண்டும். हम दुखों को 2 उठाना. கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9-10வது வாக்கியத்தை வாசிக்கலாம். उसी को 12वां अध्याय 9-10 को पढ़िएगा. பலவீனத்திலே நாம் பலன் கொண்டு இருப்ப வேண்டும் என்றால் हमारे जो निर्बलता में हम बल पाने के लिए நம்முடைய வியாதியிலே பலப்பட்டு हमारी जो बीमार में बल செய்ய இயலாத நிலையிலே जो नहीं कर सकता इसी हालत में, மற்றவர்கள் மூலமாக செயல்படும்படிக்கு இறைவனுடைய வல்லமையானது அவர்களை ஆட்கொண்டு நடத்தும். और लोगों के द्वारा वो कार्य पे लाने के लिए प्रभु के இங்க सामर्थ्य जो வியாதியின் துன்பத்தை குறித்து பவுலடியார் எழுதுகிறார். बीमार और दुख के बारे में लिखता है. வியாதியின் துன்பத்தை ஆண்டவர் அகற்றவில்லை. जो बीमार और दुख को प्रभु नहीं हटाया. அவருடைய வியாதியின் துன்பத்திலே उसके जो बीमार की दुख में இறைவனுடைய சர்வ வல்லமையானது அவரை நிரப்பி परमेश्वर के सर्व सामर्थ उसे भर के நிரப்பதன் நிமித்தம் जो भरा इसीलिए அவருடைய வியாதியின் பலவீனத்தை குறித்து அவர் மேன்மை பாராட்டுகிறார். उसके जो बीमार की जो निर्बल के बारे में वो घमंडी करता है. மலிவான கிருபையை பிரசங்கிக்கிறவர்கள் जो अनुग्रह की जो இந்த சத்தியத்தை மறுதலிக்கிறவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். इस सच्चाई को नाकार करेंगे. ஆண்டவருடைய பிள்ளைகள் प्रभु के लोग மிக தெளிவாக இருக்க வேண்டும். बहुत पक्का सही रहना. அப்போஸ்தலனாகிய பேதுருவானவர் प्रेरित पत्रस அவர் இறைவன் மேல் நம்முடைய நம்பிக்கையை வைக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். परमेश्वर के ऊपर हमारी जो आशा को रखना चाहिए करके बोलता है.
தற்காலிகமான எந்த இதன் மேலேயும் நம்முடைய பற்று இராமல் अपने जो अभी की जो थोड़े दिन के लिए हमारी जो प्यार किसी के ऊपर नहीं होना நம்முடைய चाहिए। நம்பிக்கையானது இந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு செல்கிறவர்கள், हमारी जो आशा ये सूली को जो उठा के चलते हैं, நம்முடைய பாடுகள் हमारी दुखों விசுவாசத்திலே நம்மை பலப்படுத்தி நம்மை பரிசுத்தமாக்குறதற்காகவும், विश्वास में हमें बलबंद करके हमें पवित्र करा நம்பிக்கையானது அது மிகவும் பிரகாசிப்பிக்கப்பட முடியும். आशा बहुत प्रकाशमय होने के लिए இதை கேள்விப்படுகிறவர்கள் इसे जो மிக தைரியமாக இறைவனுடைய பணி செய்கிறதற்கும், बड़ी सागर से प्रभु की सेवा करने பல के लिए இடங்களிலே இறைவனுடைய திருச்சபையானது நிறுவப்பட जो முடியும். कई जगह पे जो प्रभु की मंडली की स्थापन होने के लिए இறைவனுடைய மிஷனரி பணியானது எங்கேயும் சிறந்த விதமாக அது முன்னேறும் படிக்கும். परमेश्वर के जो मिशनरी सेवा हर जगह पे आगे बढ़ने के लिए உங்களிலும் என்னிலும் நம்முடைய பலவீனமான நேரத்திலே தேவனுடைய வல்லமை தங்கும் படிக்கும். अब मैं हम में हमारी निर्भरताओं के समय पर प्रभु के सामर्थ्य रहने के लिए துன்பத்தை கட்டுக்கொள்ளும் கிறிஸ்துவின் பள்ளியிலே நாம் இதை கற்றுக்கொள்ள வேண்டும். दुखों को जो चयन करने का इस स्वभाव मसीह की जो विद्यालय में सीख लेना चाहिए। நிலைவரமான நகரம் இந்த உலகத்திலே நமக்கு கிடையாது. इस दुनिया के अंदर कोई स्थिर नगर हमारे लिए नहीं है। தேவன் தம்முடைய சுய கரத்தினாலே செய்யப்பட்ட நகரத்துக்காக जो परमेश्वर अपने खुद के हाथों से बनाए हुआ नगर पे நம்முடைய விசுவாச தகப்பனாகிய ஆபிரகாம் அதை நோக்கி அதற்கு நேராக பயணப்பட்டார். हमारी जो विश्वास की मूल पिता इब्राहिम उसे देखकर उसकी ओर से चल पड़ा। துன்பத்தின் அந்த குகையிலே இருந்து जो दुख की उस कुबा से ஆண்டவர் எலியாவை வெளியே கொண்டு வந்தார். जो परमेश्वर एलिया को बाहर लाया அவனுக்கு ஒரு மினிஸ்ட்ரியை கொடுத்தார். उनको एक सेवा दिया, நீ இதை செய் இதை செய் இதை செய். इसे कर इसे कर इसे அது कर। முடிந்தாய் விட்டது. இறைவனுடைய ராஜ்யத்திலே சேர்க்கப்பட்டார். ये पूरा हो गया, प्रभु के राज्य में मिला लिया गया। இறைவனுடைய வல்லமையானது அவரை பரலோகத்துக்கு கொண்டு சென்றது. ये परमेश्वर के सामर्थ पर्वत पे ले चला। நாம் சோர்வடைந்து हम थक के நாம் ஒரு குகையிலே போய் ஒளிகிறவர்களாக காணப்பட்டாலும் गुफा में जाके छुप गया तो भी இறைவனுடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்வது எப்படி என்றால், प्रभु के सामर्थ कैसे हम पाए? நம்முடைய சிலுவையை குறித்துள்ள அறிவு இல்லாமல் தான். अपने जो सूली के बारे में ज्ञान नहीं। நமக்கு துன்பம் உண்டு, துக்கம் உண்டு, வியாதி உண்டு, மீன்ஸ் பலவிதமான சோதனைகள் உண்டு. हमारे लिए दुख है, तकलीफ है, बीमार है, नाना प्रकार का இதெல்லாம் परिश्रम है। எடுத்து கிறிஸ்துவை பின்பற்றுகிறது தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. इसे सब लेके जो मसीह के पीछे होना ही मसीह की जीवित மீட்பரை உயர்த்தும் பாவிகளாக उद्धारकर्ता को उच्छा कराने वाला पापी பரிசுத்தமாக்குதலை அனுபவம் புனிதர்களாக जो पवित्रता होने का उसे अनुभव में लाकर पवित्र होना, துன்பம் தாங்குற பரதேசிகளாக दुखों को चयन करने वाला परदेसी நாம் ஜீவிப்பதே கிறிஸ்துவ வாழ்க்கையாகும். हम जीवन बिताने ही मसीह की जीवित இதற்கு है। மாறுபட்ட எந்த சத்தியமும் இல்லை. इसके जो विरोध के कोई भी सच्चाई नहीं। நான் சொன்னது எல்லாம் இறையல் தத்துவம் அடங்கிற காரியமாகும். हम जो भी कहा ईश्वरीय तत्व की बात है। திருச்சபைக்கு இறையல் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். जो कलीसिया के लिए ईश्वरीय तो बातों को இறைவனை सिखा குறித்து के देना। அறிவில்லாதவர்கள் அவர்கள் மாம்சத்துக்குரியதும் இந்த உலகத்துக்குரிய காரியத்திலே அவர்கள் ஏகிக் கொண்டிருக்கிறார்கள். परमेश्वर के विषय के जो कोई ज्ञान नहीं है वो लोग अपने मानसिक रीति से और दुनिया में जीते हैं। இதிலே இருந்து திருச்சபையானது விலகி இருக்க வேண்டும். इसमें से உங்களை कलीसिया ஆசீர்வதிப்பார், அவர் அதை கொடுப்பார் இது கொடுப்பார் அல்ல. वो देगा நீ ये देगा। இறைவனுக்கு நேராக அவனை நடத்து. परमेश्वर के ओर उनको चला, அவன் துன்பத்தின் வாயிலாக दुखों के जरिए மற்றவர்கள் ரட்சிக்கப்படுகிறதற்காக அவனுக்கு போதி. और लोग को उद्धार पाने के हिसाब से उनको இறைவனை सिखा। அறியாதவர்கள் துன்பப்படுகிறது அது வேறு விதம். प्रभु के अनजान के लोग दुख இறைவனை उठाते हैं, अलग के साथ। அறிகிறவர்கள் துன்பப்படுகிறது வேறு விதம். जो प्रभु के जाने हुए लोग दुख உங்களில் उठाते हैं वो இருக்கிற अलग के साथ। நாம் துன்பப்படுகிறதை ஒருவன் கண்டா இயேசுநாதரே உங்களை அதனை கைவிட்டாரோ? हम जो அட दुख பாவி, उठाते हैं, என்ன கைவிடல, எதற்கு தெரியுமா நான் துன்பப்படுகிறேன்? எப்பா நீ ரட்சிக்கப்படுப்பா, நீ ரட்சிக்கப்படுகிறதற்காகத்தான் நான் இந்த துன்பத்தை எல்லாம் அனுபவிக்கிறேன்னு சொல்லணும். कोई अगर कहे क्या भाई तुम इतने दुख उठाते हो? நான் எப்படி பார்த்தீங்களா, ஆண்டவர் ஒரு பங்களா கொடுத்துருக்காரு, 2 கார் கொடுத்துருக்கிறாரு. परमेश्वर बंगला दिया, 2 कार दिया। அடக ஒன்னா பிசாசு அதாவது நரகத்துக்கு கொண்டு போகிறதற்காக கொடுத்தது, அது तुम्हें கடவுள் नरक में கொடுத்ததல்ல. ले चलने के लिए दिया है।
ஆண்டவரும் கொடுப்பாரு, परमेश्वर देंगे அதை மேன்மை பாராட்டாதே. और उसी के ऊपर घमंड ना करना। இதிலே இந்த செக்யூரிட்டியிலே மனிதர்கள் வாழும்படிக்கு மலிவான கிருபையை போதிக்கிறவர்கள் போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். और जो अनुग्रह को नीच हालत में जो बताने वाला बताते रहते हैं, இப்படிப்பட்ட போதனையிலிருந்து ஜனங்கள் விலகி இருக்க வேண்டும். ऐसी जो शिक्षा से लोग अटकर சிலுவையிலே रहना, இணைந்திருங்கள். सूली में जुड़ कर रहे हो, பரிசுத்தாவியானவர் மூலமாக உண்டாகிற பரிசுத்தமாக்குதலுக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். पवित्र आत्मा के द्वारा जो होने वाला துன்ப துக்கங்களை ஏற்றுக்கொண்டு நடப்பதே கிறிஸ்துவ வாழ்க்கையாகும். दुख तकलीफ को सहन करके चलना ही मसीह நன்றாக की जीवित இருக்கிறது கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. है। और ये जो है मसीह की जो சுகபோகமாக இருக்கிற பரஸ்திரியை குறித்து உயிரோட செத்தவள் सुखी से जो हाल तो अपने मनमानी से வைத்துக்கொள். जीवते मरे हुए சுகமாக நல்ல வாழ்வாக வாழ்ந்து இருக்கிறாயா? सुखी से நீ अच्छे செத்தவன். जीवित हुए तो मरे हुआ। சுகபோகமாக இருக்கிற அந்த பரஸ்திரியானவள் செத்தவள். उस परिस्थिति जो सुखी से जो रहती है वो मरी है। நீ ஏன் இந்த சாவுகளே இருக்க வேண்டும்? क्यों इस श्रापित में रहना है? இதுல இருந்து வெளியே வா. इससे बाहर आ जा। கிறிஸ்துவ வாழ்க்கை இதிலே அமைந்திருக்கு. मसीह की जीवित इसी में। இதை குறித்து தியானிக்கும் போது நாம் இன்னும் எவ்வளோ போக வேண்டியது இருக்கிறது. इसके बारे में अगर ध्यान से करना तो बहुत कुछ है अभी भी। நான் பெரியவன், मैं बड़ा, இவன் யாரு, ये அவன் कौन है, யாரு, वो कौन है? இதெல்லாம் என்ன? அதாவது இவர்கள் எல்லாம் சாத்தானுடையவர்கள் என்று அதனை அவர்கள் தங்களை அடையாளப்படுத்தி ये सब क्या है? ये हम शैतान के लोग हैं करके ये लोग अपने आप को बता लेते हैं। இதுதான், வேற ஒன்றும் இல்லை. यही है और कुछ नहीं है। क्या है? தாழ்மை, दीनता, நேசம், प्रेम, பொறுத்து கொள்ளுதல், चयन करना, நம்மை சீராக வைத்தல், हमें सही சமாதானம் सलामत உடையவர்களாக रखना। காணப்படுகிறது தான் நாம் பயத்தோடு நடுக்கத்தோடு நம்முடைய ரட்சிப்பு நேரத்துக்காக பிரயாசப்படுகிறதாகும். यही भय और भक्ति के साथ हमारे उद्धार सिद्ध होने के लिए பரிசுத்தாவியானவர் प्रयास। இதற்கு நேராகத்தான் இப்படித்தான் நம்மை நடத்துகிறார். पवित्र आत्मा परमेश्वर इसी எல்லா की ओर से हमें காரியத்திலும் चलाता है। தாழ்மைப்படுங்கள். दीनता हो, தேவன் உங்களை உயர்த்தும். परमेश्वर ऊंचा करे। தாழ்மைப்படுங்கள். उधर அவர் दीनता हो जाओ। தாழ்த்தினார், இறைவன் உயர்த்தினார். अगर दीनता के वो எல்லா परमेश्वर ऊंचा நாமத்துக்கும் किया, மேலான நாமத்தை தந்தருளினார். सब नामों से ऊंची எல்லா नाम दिया। முழங்கால்களும் அவருக்கு முன்பதாக முடங்கும்படிக்கு सब செய்தார். घुटना उसके सामने घुटना टेकने के लिए। அவர் என்ன, எனக்கு நான் செஞ்சிட்டேன், எனக்கு கிடைச்சிட்டுன்னு சொல்லிட்டு இல்லப்பா. वो ऐसा नहीं कि मैं ये कर दिया मुझे मिल அவருடைய गया। தாழ்மையின் ஊழியம் இன்னும் தொடர்ந்து கொண்டு उसके दीनता की நேரம் सेवा மட்டும் அது भी தொடர்கிறது. निरंतर होती रहती है। பாவியாகிய நம்மளுக்காக அவர் விண்ணப்பம் பண்ணி கொண்டு இருக்கிறார். पापियों हमें वो कराता है, ऊंची कराता है। தாழ்மையா இருக்கிறவன் தான் அதென்ன ஜபம் பண்ணுவான். दानता से रहता பெருமையா वही எனக்கு प्रार्थना எல்லாம் இருக்குது, करेगा। அவன் எதுக்கு யா ஜபம் பண்ணும்? घमंडी से रहने वाला क्यों प्रार्थना करेगा எதற்கு भाई? ஜபம் பண்ணும்? क्यों प्रार्थना करना है? இயேசு கிறிஸ்து எதற்கு ஜபம் பண்ணும்? यीशु क्यों प्रार्थना करना है? எதற்கு யா ஜபம் பண்ணும்? क्यों प्रार्थना? அவருடைய மகா பிரதான ஆசாரியத்துவத்தை குறித்து பெரிய செய்தியே இருக்கிறது. उसके महाप्रधान याजक அவருடைய के बहुत बड़ा இன்டர்செஷன் என்று संदेश है। சொல்லப்படுகிறது, அவருடைய ஜபம் என்று சொல்லப்படுகிறது. उसके जो ஐயோ, प्रार्थना, நாம் எல்லாம் அந்த பாக்கியத்துல வந்திருக்கிறோம்னா தோபா தோபா. हम ऐसी जो तन में आए तो हमारे लिए இயேசு கிறிஸ்துடைய அவருடைய மகா பிரதான ஆசாரியத்துவம் அவருடைய இன்னும் அவருடைய தாழ்மையை குறிப்பிடுகிறதாக இருக்கிறது. यीशु का उस महाप्रधान याजक की जो सेवा जो अब भी उसकी जो दीनता के बारे में என் समझाती பிள்ளைகளே, है। நீங்கள் பாவம் செய்யாதிருங்கள். मेरे लोग तुम पाप मत करो। ஒருவன் அப்படி பாவம் செய்தானால் कोई अगर पाप करे அவனுக்காக பிதாவிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறவர்கள் இருக்கிறார் उनके लिए जो पिता के पास विनती करने वाला अभी भी है। என்று 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1-2வது வாக்கியத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் தியானம் பண்ணுங்க வீட்டில போய். पहले दूसरी अध्याय पहली 2 நாம் वचनों में பாவம் लिखा है। செய்ய கூடாதுதான். हम पाप नहीं करना, ஆனால் பாவம் செய்தோம் என்றால் लेकिन पाप करे பாருங்கள், தாழ்மையாக அவனுக்கு மன்னித்தரலும். देखिए जो उसको दीनता से उनको क्षमा किया। நம் பிள்ளை, हमारे என்னுடையவன், मेरे நம்முடையவர், मेरा हम लोग का अपना என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறான். मुझे माना है। அவருடைய இரக்கமான ஜெபமானது उसके जो दयालु நம்ம प्रार्थना அதாவது சாதாரணமா நம்ம எடுக்கக்கூடாது. साधारण से नहीं लो। மலிவான இரக்கத்தை, அதாவது கிருபையை பிரசங்கிக்கிறவர்கள் उसके जो ஏதோ கடவுள் இவங்க மாமா மச்சான் என்ன ऐसा सोचते அட कि பாவிகளா நீ மறந்துரும்பு, मन फेरो तुम,
பரிசுத்தத்தை குறித்துள்ள அறிவில்லாமல் ஜனங்களை மோசம் போக்கி கொண்டு இருக்கிறாயே. पवित्रता के ஒருத்தன் ध्यान பிரசங்கம் के बिना பண்ணா लोगों को தட்டு- वंचित करता है। டட்டு போடலாம், हाँ, பர்முடா போட்டுட்டு அதாவது பிரசங்கம் பண்ணலாம். बरमुडा डाल के संदेश दे सकता है। இப்படி அதாவது திருட்டு ஊழியக்காரர்கள் இனிமேல் அதாவது பப்ளிக் மீட்டிங் அதாவது என்னைக்காவது போட்டு அவனோட பேரெல்லாம் சொல்லிட்டு அவனால அதாவது நான் ऐसी जो இருக்குது चोर அவனுக்கு सेवकों जो पब्लिक मीटिंग रखे उनके नाम भी बताना पड़ेगा। இப்படி திருட்டு பயலோ ஆயிரமான ஜனங்கள் அதாவது மோசடிக்குள்ளாக சிக்கி இருக்கிறார்கள். ऐसी जो चोर सेवकों कई हजारों लोगों को अपने जाल पे फंसा இதுல कर இருந்து रखा है। கர்த்தர் நம்மை இன்னும் விடுவிக்கும்படிக்கு और प्रभु நம்ம हमें வந்து और भी எப்பொழுதும் छुड़ाने ஜெபம் के लिए அவன மாதிரி ஆண்டவரே நான் இல்லை என்று நாம் ஜெபம் பண்ணக்கூடாது. हम ऐसा नहीं प्रार्थना करो उसके மலிவாக सामने नहीं। கிருபையை பிரசங்கிக்கிறவன் மாதிரி நான் இல்லைன்னு ஜெபம் பண்ணாதுங்க. ऐसा मत प्रार्थना करो அவன் कि மனம் திரும்ப வேண்டும் என்று என்மேல் கிருபையாரும் என்று ஜெபம் பண்ண वो வேண்டும். मन फिराना चाहिए करके मुझ पर आप दया करो करके என்று இப்படித்தான் நாம் ஜெபம் செய்ய வேண்டும் தவிர ऐसे ही हमारी प्रार्थना होना அவர்களுடைய चाहिए। உபதேசத்துக்கு விரோதமாக நான் இருக்கிறேன், அவனுக்கு விரோதமாக இல்லை. वो उसके उपदेश के विरोध में मैं हूँ, उसके विरोध नहीं है। உபதேசம் ரொம்ப முக்கியமாகும். उपदेश वो अति मुख्य है। அதை திருச்சபைக்கு நான் இந்த காணொளியின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். जो इससे जो ऑनलाइन के द्वारा कलीसियावासियों को मैं தெளிவாக बताता हूं। தேவனுடைய திருச்சபையானது காணப்பட வேண்டும், ஏக வேண்டும். प्रभु के जो कलीसिया बहुत सही सलामत होना மீட்பரை चाहिए। எப்பொழுதும் உயர்த்துகிற பாவிகளாக நாம் நம்மை அவருக்கு முன்பதாக தாழ்த்துகிறது. सूली को सदा ऊंचा करके दिखाने वाला पापी करके हम अपने को பரிசுத்தாவியானவர் நம்மை பரிசுத்தப்படுத்தும்படிக்கு நம்மை ஏவி நடத்துகிறதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறது. पवित्र आत्मा परमेश्वर जो हमें उत्साह देकर हमें चलाने के लिए पवित्रता का துன்பத்தை தாங்கி பரதேசிகளாக நாம் வாழ்வை நடத்துவதே கிறிஸ்துவ வாழ்க்கையாகும். दुख को चैन करके हमारी जो जीवित को चलाना है जो मसीह की जीवित होता है। இப்படி நாம் வாழ்ந்து இறைவனுக்கு மகிமையாக ऐसा காணப்படுவோம். हम जीकर परमेश्वर की எங்கேயும் महिमा பாடுகள்னால் திருச்சபைகள் நிறுவப்படுவதாக. और जो दुखों के जरिए कलीसिया हर जगह पे स्थापित அதனால் किया இறைவன் और மகிமைப்படுவார். उसी के द्वारा परमेश्वर की महिमा ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவார். परमेश्वर अपनी इच्छा को पूरा करे। ஜெபம் செய்வோம். प्रार्थना करेंगे। கர்த்தர் இந்த வார்த்தையை प्रभु इस ஆசீர்வதிப்பாராக. वचनों का आशीष दे।